என்ன இருக்கவுல இவ பேர் தான் லட்சுமி அக்கா. இவ மவனுக்கு தான் உங்க பேத்தி பூரணியே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஏ கோத பாத்தியாக்கா அவள் என்ன பேசல் பண்ணு கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இவள்வெல்லாம் என்ன நினைக்க நீ? காசு பணத்துக்கு வழி இல்லை அப்படின்னாக்கல வீட்டில் உள்ள ஆம்பளை பையலையோ பொம்பளை பிள்ளையோ நல்லா பணக்கார வீட்டு பையனையோ பொண்ணையோ பார்த்து வளைச்சி போட்டு அந்த அன்னைக்கு அவ்வளோ வச்சு நம்ம சம்பாதிச்சுக்கலாம்னு நினைக்காவோ. என்ன பிறவியலோ தெரியல. அது எப்படிக்கா ஏன் அவளை பொண்ணு கட்டு வருவா அந்த பொம்பளை? அதான் சொன்னோம்லா கோத காரணம் என்னன்னு. அவளோட இப்படியே விடாத, போய் நாக்கப்படுங்கிற மாதிரி நல்ல கேள்வி கேட்டு வீட்டை விட்டு துரத்தி விடு. அதான் இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுதேன். இந்த பிள்ளையும் ஓம் அவா வீட்டுக்கு போகுது, அங்கே போய் பார்த்துட்டு பேசிட்டு வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசி ஓம் அவளை அமுக்கினது பத்தாதுன்னு இவளையும் சேர்த்து அமுக்கலாம்னு பார்க்கலோ பாரு. போய்கிட்டே வல்வலை சரசக்கா. சொல்லு லட்சுமி ஏக்கா. நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்னு சொன்ன உடனே இவ ரெண்டு பேரும் மூஞ்சியும் போற பக்கம் சரியில்லையேக்கா. நானும் அதை தான் யோசிக்க லட்சுமி. அந்த பிள்ளை வீட்டுல சொல்லாமல நம்மள வர சொன்னிச்சு. என்னன்னு தெரியலையேக்கா. எதுவும் மனசு நோவுது மாதிரி பேசிடணும்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் பேசிட முடியாதுக்கா. பேசாட்டி பயப்படாம இருங்க. என்ன அண்ணாச்சி பேசும்போதே காணும் அப்படியே நிக்கிய? என்னத்தமா பேச சொல்லுதிய? ஆண்டி வாங்க எல்லாரும் வாங்க. எப்போ வந்தீங்க? வாட் பூரணி, why late? Sorry auntie, I was on the terrace. Have you all been waiting long? இது என்னது? நம்ம ரெண்டு வார்த்தை பேசினா அந்த பிள்ளை ரெண்டு வார்த்தை தானே பேசணும். எவ்வளவு நீளமா பேசுது. என்னமோ கேக்கு என்ன வேலை சொல்லணும்னு தெரியலையே. என்ன நாள்மடி ஏன் லேட்டுன்னு கேட்டிய? அதுக்கு அந்த பிள்ளை ஏதோ பதில் சொன்னிச்சுல, அதுக்கடுத்து ஒண்ணுமே சொல்லாம வாய முடிட்டு இருக்கியா? பேசுங்க. இவ ஒருத்தி இப்ப நம்மள கால வரலாம்னே காத்திருப்பா. ஹே நாலு டெல்மியா. இவ வேற விடமாட்டா போலயே. சமாளிப்போம். பூரணி அது கிடக்கட்டும். சரி நாங்க உன்னை பொண்ணு பார்க்க வரோம்னு உங்க அம்மா பாட்டெல்லாம் சொல்லலையோ? நாங்க அந்த விஷயத்த சொன்ன உடனே உன் முகமே மாறுது. அது தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? நான் ஒரு 5 நிமிஷம் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசிட்டோம்மா. எங்களுக்கு நாங்க வாட்டுக்கு எங்க பக்கத்துல இருப்போம். சரி ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேம்மா, போயிட்டு வா. தேங்க்ஸ் அக்கா. இப்பா எம்மா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். அந்த ரூம்ல போய் பேசுவோமா? ரூமுக்குள்ள வாட்டி உன்னைய உள்ள வச்சு இன்னைக்கு அடிக்க அடியில பாரு உன்னைய. கடவுளே எப்படி சமாளிக்க போறனோ. ஆண்டி எல்லாரும் இருங்க, நான் இப்ப வந்துடுதேன். சரிம்மா போயிட்டு வா. இந்த காபி டீ எல்லாம் உங்க வீட்டுல தாரம்னாவும் ஒன்னும் தரக்கானும். ஏங்க இருக்கீ சமட்னா? பூரணி நீ போம்மா, போய் பேசு. நான் மற்றதை பார்த்துக்கிடுதேன். சரிக்கா. ஏன் சின்ன பண்ணி சமட்னா? ஏன் அறிவு கிட்ட நாள் முடி மண்டையில மூளை இருக்கா? வேற எங்கேயும் வித்து தின்னுட்டியலா? ஏன் நான் என்ன செஞ்சேன்? அந்த பிள்ளைய அவ அப்பா அம்மா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போகுது. அதுகிட்ட போய் காப்பி டீன்னு கேட்கல. அப்படியே அவங்க வாய்க்காக்கு அதையே கேட்டாவே காப்பி வேணுமா டீ வேணுமானே. அது ஒண்ணுமே தரக்கானும். அவ பேசி முடிச்சு எப்போ வரவளோ தெரியாது. அது வரைக்கும் சும்மையா இருக்கணும். ஏன் வாய் விட்டு கிடக்க மாட்டுக்கோ? சும்மையே எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும்? சரி சும்மா இருக்க முடியாது, வாயை வச்சுக்கிட்டு அப்படித்தானே? ஆமா. அப்ப கொஞ்ச நேரம் இங்க இருங்க, நான் அந்த ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன். ரோடு வரைக்கும் போறியா? எனக்கு என்னமோ கடையில வாங்கிட்டு வந்து தர போறியோ? எதுக்கு கடையில போய் வாங்கிக்கிட்டு? அதான் தெருவிலேயே கிடக்குமே. தெருவிலையா? ஆமா, மாட்டிச்சாணி தெருவில் தானே கிடக்கும். கொண்டு வந்து வாயில போட்டா மூடிட்டு இருப்பியல்ல. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சும்மா இருங்கம்மா. பாருங்கக்கா அவ என்ன சொல்லியான்னு. சரி உங்க சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க சாண்டி. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. லட்சுமி அந்த பிள்ளை அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லாமலாம் நம்மள வர சொன்னிச்சு இப்படி? அப்படித்தான் நினைக்கம்க்கா. என்ன லட்சுமி ஒரு வார்த்தை அவ அப்பா அம்மா கிட்ட லேசாவது சொல்லி வைக்க வேண்டாமா? இப்படி ஒன்னும் சொல்லாம இருந்துட்டு அவ பார்க்க பார்வையில நமக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கு. நான் பாத்துக்கிட்டதே. நான் சொன்னா பேச்ச மீற மாட்டாவன் வைக்க மாட்டாவன் அந்த பிள்ளை சொல்ல போய் தாங்க கிளம்பி வந்தோம். இப்படி வந்து உட்காந்துட்டு அவமானப்படக்கூடாதுங்க கண்டிதான் நான் முன்னாடியே சொன்னேன். என் பேச்ச எங்க மதிச்சிய? ஒரு சின்ன பிள்ளை பேச்ச கேட்டு தட்டத்துக்கிட்டு இப்படி வந்து உட்காந்தாச்சு. சிறு வீட்டு இல்லாம வீடு வந்து சேராதும் போவோம். அது சரியா தானே இருக்கு? ஏம்மா நீ நல்லா இருப்ப. நீ எதுவும் பேசணும்னா தனியா போய் பேசுமா. எனக்கே படபடன்னு வருது. எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தனோ அதை விட இப்போ பயமா இருக்கு. வீட்டை பார்த்து ஓடிடலாமான்னு இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம்னா லட்சுமி என்னதான் முடிவுன்னு கேட்டுட்டே போயிருவோம். ஒரு மாதிரி படபடப்பா இருக்குக்க. நான் வேணா கிச்சன்ல போய் தண்ணி எதுவும் கொதிட்டு வந்து தரட்டா? எதுக்கு? அடுப்படியில வேற எது இருக்கான்னு நோட்டம் பாக்குக்கா. படபடன்னு வருதுன்னு சொல்றவள தலை சுத்தி கீழே வந்துடக்கூடாங்கன்னு சொன்னேன். அப்படி லட்சுமி அக்காக்கு தலை சுத்தி கீழே வந்தாவனா நான் தூக்கிட்டு போய்க்கிடுவேன். நீங்க மூடிட்டு ஒரே இடத்துல உட்காருங்க. எம்மா அது வந்து என்ன தட்டி வந்து போயின்னுகிட்டு யார்கிட்ட அந்த கூட்டம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி அத்தனை வரையும் பொண்ணு கேட்க வர சொல்லிருப்ப. உன்னையெல்லாம் அடிச்சு கொண்டாதாம்ட்டு எனக்கு மனசாரும். வச்சுட்டீ கிடந்தா இப்படி எனக்கு ஆத்திரம் ஆகாதுட்டி. ஏன் ஊட வந்து காப்பாத்துதிய? இவளையெல்லாம் அடிச்சு கொண்டாதான் சரியா வரும். ஏன் அப்படி அறிவு கிட்ட மாதிரி நடந்துக்கிட்டு அடிச்சு கொள்ளதுக்கா பிள்ளைன்னு பெத்து இத்தனை வருஷமா வளர்த்துருக்கோம் கஷ்டப்பட்டு. மருமோனே அவளையா ஏசிய ஒரு தாகாரியா இவ இதை முதலே பண்ணிருந்தானா உங்க மவக்காரி இப்படி பண்ணிருப்பாளா? ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் பொட்ட பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்க்காதியே, கையை மீறி பேர் வாழ்வோன்னு சொன்னேன். கேட்டேலா? நீங்க என்ன நிலைமை ஆக்கிட்டா விட்ட?
வந்திருக்கவளுக்கு கையில கழுத்துல கூட ஒண்ணும் இல்ல. இப்படி ஒண்ணுமில்லாத பைய கூட்டத்துல இருந்து ஆண்கள் வீட்ல வந்து பொண்ணு கேட்க அளவுக்கு வச்சிருக்கானா இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். எல்லாம் நீங்க கொடுத்த செல்லதால வந்ததுதான். ஆரம்பத்திலே இவ எலும்ப நொறுக்கி வளர்த்திருந்தான்னா இவ இவ்வளவு திமிரு பண்ணிருக்க மாட்டா. நீங்க வேற சும்மா இருங்க. இப்ப அடிச்சு கொண்டாக்குல எல்லாம் சரியா போச்சா? என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படியா பிள்ளைய போட்டு அடிப்பா? நானா இருந்த சங்க நெரிச்சு போட்டுருவேன். அவளா இருக்கங்கிட்ட அடியோட நிறுத்துதா பிள்ளை வளர்க்க லட்சணம். போய் ஒரு ஒண்ணுமில்லாத வீட்டு குடும்பம் இந்த வீட்டு நடுவுல வந்து இப்ப உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கு. எங்கடா மட்டவளை இல்லாம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கா. எல்லாம் நீங்க கொடுக்க செல்லம் தான். வயசு பிள்ளைக்கு ஒரு பைக்க வாங்கி கொடுத்துருக்கே. அவ சௌரியத்துக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எங்கனால அளவட்டுட்டு வரா. பத்தா குறைக்கு ராத்திரி நேரம் பூரா கடந்து போன நோண்டுதான். அதுக்கு ஒரு போன் வேற ஒரு கேடுன்னு வாங்கி கொடுத்துருக்கிய. கெட்டு சீரியல் இதுக்கு உண்டான அத்தனையும் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் உங்க பிள்ளைகளு? ஒரு தவப்பனா நீங்க கண்டிச்சிருக்கணும். நானும் வார நேரம்லாம் பாத்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவ என்ன தப்பு பண்ணாலும் அவளுக்கு ஏண்டு தான் பேசுவிய. இன்னைக்கு நான் புத்திய காட்டிட்டாளா? சை, எங்கடா மட்ட குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டா. ஆச்சி அவங்க எல்லாம் நல்லவங்க. ஆச்சியோ நல்லவங்க. அம்மா விடுமா வலிக்கு. உச்சி முடி அத்து போடவல மட்டும் தெரியும் அவ்வளோ உனக்கு. காட்டு மராண்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்க. இவ பண்ண கேவலத்துக்கு இவ்வளவு கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன ஏதுன்னு பேச உறுதியா? 4 பொம்பளைல வந்து உட்கார்ந்து நேரத்துல பிள்ளைய போட்டு இப்படி அடிக்க. அவள் வழியே 4 கிளி கிளிக்காம தான் வந்தேன். ஆனா இவ சொல்லிதான் அவ்வளவு வந்திருக்காள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசுறதுக்கு வழி இல்ல. ஓ மவ வர சொல்லிதான் நாங்க வந்தோம்னா அவ்வளவு சொல்லிட்டாலும் நான் எங்க போவேன்? எங்க போய் முறைய வைப்பேன்? அந்த கடுப்புலதான் கூட 4 சாத்துதான் இவளை. ரொம்ப நல்லவங்கன்னு வேற சொல்லுதா? எத்தனை வருஷம் முடி தெரியும் அவ்வளோ உனக்கு? யாரோ ஒருத்தர் கண்டி பிள்ளைய அடிச்சு கொள்ளணுமா? அறிவு வேண்டாம் உனக்கு. சித்தனார அமைதியா நில்லு. ஏட்டி பூரணி, எவ்வளவு நாள் டீ பழக்கம்? என்ன சொல்லி அந்த விளங்காத போய் ஏமாத்துறா உன்னிய? ஏச்சி ஏமாத்தலாம் இல்லாச்சி. அவன் குடும்பத்துல அவன் ஆத்தா முறைய பார்த்தாலே தெரியுதட்டி. ஒன்னத்துக்கு அத்த குடும்பம் அப்படின்னு பிச்சைக்கார பைய பெத்த பேருக்க. எத்த சித்தனார அமைதியா இருங்க. அவட்ட என்ன நான் கேட்கட்டும்? என்ன கேட்க போறிய? இப்பவும் கொஞ்சிக்கிட்டு தான் கிடக்க போறியா மவா மவான்னு? வார நேரமெல்லாம் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுனதுக்கு தான் இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கா. நான் எத்தனை தடவை கண்டிச்சிருப்பேன். உன்னைய நான் கண்டிஷனோட விட்டுருக்க கூடாது. கையிலையும் காலையும் ஒவ்வொரு சூட போட்டு வீட்டுல போட்டு வச்சிருந்தா இப்படி நீ பண்ணிருக்க மாட்டேன். இத்த கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சூடு வைக்கிறதெல்லாம் உங்க மவளுக்கு வைக்கிறதா வைங்க. என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைய ஒண்ணும் நீங்க வளர்த்த லட்சணத்துல நான் வளர்க்கல. கட்டும் செட்டுமா என் பிள்ளைய வளர்த்து நான் கட்டி கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்க வளர்த்த லட்சணம் தான் நான் தெரியுதுல. ஒண்ணு மத்த புள்ள குடும்பத்தை 4 பேரை குட்டி உள்ள வச்சிருக்கா. எங்கடா மட்டாலோனே தெரியல. சரி, அதை நான் பேசிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பொறுமையா என் பிள்ளைகிட்ட நான் கேட்கேன். நல்லா பொறுமையா கட்டிய. பொறுமையா பேச வேண்டிய நேரமா இது. நீங்க சித்த அமைதியா இருங்க. நான் பேசிக்கிட்டேன். பூரணி, எப்பா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதா? இல்லப்பா. இல்ல, நான் உனக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தேன். என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிள்ளை நம்மள மீறி போவாது. நீ புத்திசாலி பிள்ளைன்னு நினைச்சேன். இப்படி விஷயம்ப்பா. நான் அவங்கள வர சொல்லியிருக்கேன்னாது என்கிட்ட சொன்னியா? ஓ, அவ உங்ககிட்ட சொல்லாம செஞ்சதான் தப்புங்கேல. அப்ப இது பெரிய தப்பு இல்லையா? உங்ககிட்ட சொல்லலங்க தான் தப்பு இப்போ உங்களுக்கு. என்ன பேச விடுங்க. சொல்லு பூரணி, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவா செஞ்சிருக்கலாம்ல? அதை செஞ்சியா நீ? நான் என்ன மத்த அப்பாக்கள் மாதிரி மவளை பேச விடாமல கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ ஏற்கனவே ஒரு பையனை விரும்புதம்னு என்கிட்ட சொல்லியிருந்த. அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லவும் நான் விட்டுட்டேன். இப்ப இன்னொரு பையனை விரும்புதம்னு சொல்லி இத்தனை ஆட்களை வர சொல்லி உட்கார வச்சிருக்க. போயிருவாமாக்கா. கொஞ்சம் பொருள் லட்சுமி இப்ப வந்துருவாள்ல. எங்கக்கா மூஞ்சி ஒரு படியா வச்சுட்டு அந்த பிள்ளைய கூட்டு உள்ள போனாவ. சத்தத்தையே காணையில. அணக்கம் இல்லாம இருக்கு. இந்த லரா பம்பை என்ன செய்யறானே தெரிய மாட்டேக்க. நேத்து போன் போட்டப்ப நான் உடனே போன் அடிக்கணும்னா இன்னும் போன் அடிக்க காணும். நேத்து அதுக்கடுத்து நம்ம பார்த்து 20 போன் அடிச்சிருக்கோம், எடுக்கல. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 5-6 மட்டும் போன் போட்டிருக்கோம். அடுத்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டா. இன்னும் அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி தொலைல போன் போடுற நேரம் பூரா சுவிச் ஆஃப்னு வருது. பணத்தை அமுக்கிட்டாலான்னு தெரியலையே. நான் அவ வீட்டுக்கு வேற போய் கத்தணுமா? பம்பை வீடுன்னு இருக்கவும் மாட்டுக்கார. போற நேரம் பூரா ஆள் இல்லைன்னு சொல்லியாவோ. இங்கேயும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. காலம்பரம் வந்து உட்காந்தாச்சு, இன்னும் ஒன்னும் சொல்லக்காங்கல. சட்டப்பட்டுன்னு முடி வச்சோன்னா கிளம்பி போகலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டுக்கு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? ஏங்க இப்படி திரும்புங்க. என்ன சொன்னீங்க? ஏற்கனவே எந்த பையில விரும்புதம்னு உங்ககிட்ட சொன்னாளா? அப்ப அது வந்து அப்படியா சொன்னேன்? அப்படித்தானே இப்ப நீங்க பேசுனீங்க. அப்ப ஏற்கனவே வழி தவறி போன பிள்ளைய மறுபடியும் போய் பள்ளத்துல விழுந்து தள்ளி இருக்கிய. இல்ல, அப்படி இல்ல. அவ சாதாரணமா என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டுன்னு சொல்லவும் நான் விட்டுட்டேன். கேட்டுக்கோட்டி, சாதாரணமா மவாக்காரி அப்பங்கிட்ட பேச விஷயமா இது? அப்படியே அவ சொல்லியிருந்தாலும் அன்னைக்கே என் மவா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இவ காலை உடைச்சு வீட்டுல போட்டுக்க வேண்டாம். அது சரி, உங்களுக்கு கூறு இருந்தாதானே உங்க மவளுக்கு கூறுவாடி சொல்லுவிய. நீங்களே கூறுகட்டத்தனமா தான் சில விஷயம்லாம் பண்ணுதிய. பிறகு எப்படி பிள்ளைய கண்டிப்பிய? ஏத்த வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் ஒன்னும் அப்படி கூறலாம பிள்ளை வளர்க்கல. பிறந்த வளப்புக்கு என்ன பேரு? ஏற்கனவே மவாக்காரி ஒரு பையனை விரும்புதம்னு சொன்னானா, அடுத்து அவன்கிட்ட போய் பேசணும்னு இருந்தாவலாம். அடுத்து அவனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுன்னு விட்டுட்டாவலாம். இன்னும் அடுத்து இன்னொருத்தனை விரும்புதம்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா. இதுக்கு அப்பங்காரன் சப்போர்ட். இப்படி எங்கேயாவது எந்த நாட்டியாவது உண்டா? அவன் அப்படி சொன்னானா உடனே அவ தாகாரிட்டலாம் நீங்க சொல்லிருக்கணும். உங்க மாவட்ட சொன்னா ஊதி பெருசாக்குவா உடனே. அதனாலதான் நான் சொல்லல. நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவளையும் தானே ஊர் உலகம் பேசும். உங்களோடய முடிஞ்சிடும். அப்ப இந்த விஷயம்லாம் நீங்க என் மாவட்ட மறைச்சிட்டு தான் இருக்கீங்க. என்ன அப்ப இந்த விஷயத்த மறைக்கவோ நீங்க என்ன விஷயம்லாம் என் மாவட்ட மறைச்சிருப்பீங்க? எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நம்பி வந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்த அவட்ட சொல்லாம மறைக்கப்படாது. அது மாவா விஷயமா இருந்தாலும் சரி, உங்க விஷயமா இருந்தாலும் சரி. அப்ப அவன் அந்த வீட்டுல என்னத்துக்கு இருக்கா? பொங்கி பொறிக்கிறதுக்கும் ஆக்கி போடுறதுக்கும் தான் இருக்காளோ?
ஏன் அவட்ட சொன்னா ஊரு பூரா சொல்லிடுவாங்கல, அவட்ட சொல்லாம நீங்க வேற யார்கிட்ட போய் சொல்லுவிய? இத்தனை இது வரைக்கும் உங்க மாவா கிட்ட எதுவும் சொல்லாம இருந்ததும் இல்ல, எதுவும் கேட்காம எந்த முடிவும் எடுத்ததும் இல்ல. எல்லாம் அவட்ட கேட்டுதான் எதுவுமே செய்வேன். இது பிள்ளை சாதாரணமா ஒரு நாள் என்கிட்ட சொன்னுச்சு, அம்மா கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிருப்பான்னு சொன்னுச்சு. சரி நம்மளை நம்பி நம்ம பிள்ளை சொல்லுது, நாளை பின்ன அது ஒரு பெரிய விஷயமா ஆகும்போது அவட்ட சொல்லிக்கிடுவோம்னு தான் விட்டேன். இந்த ஒரு விஷயத்தை தான் அவட்ட கேட்காம விட்டுருக்கன ஒழிய மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறைக்கலவெல்லாம் நான் ஒண்ணும் இல்ல. யாரு கண்டா இன்னைக்கு தான் உங்க மவா விஷயத்த உங்க வாயால சொல்லிருக்கிய, நீ எத்தனை விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்களோ என் மவளுக்கு தெரியாம. ஏ கோத கிளம்பி வீட்டுக்கு வா. எங்க அவையெல்லாம் சண்டை போட்டு இங்க வந்து நம்மள விட்டுட்டு வெளியில போகணும்னு சொல்லிடுவோன்னு பயமா இருக்கு. சே அப்படிலாம் நினைக்காத லட்சுமி. வேற என்னக்கா விஷயத்த சொன்னதுல இருந்தே அவிய முகமெல்லாம் சரியில்லை, ஒரு அணக்கம் இல்லாம இருக்கு பத்தியலக்கா, அது இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா பத்திலக்க, நம்ம வீட்ல எல்லாம் பேசணும்னா நம்ம பேசுறது பக்கத்து தெரு வரைக்கும் சத்தம் கட்டுறது, அண்டானிக்கு என்ன சண்டையா போடுதுன்னு எல்லாவளும் வீட்டுக்குள்ள வந்துருதல்வ. இங்க என்னடானா அந்த பிள்ளைய உள்ள கூட்டு போய் எப்படியும் 4 கிளி கழிச்சுட்டு தான் இருப்பான்னு வைங்களேன், சத்தமே இல்ல பாருங்க. அதுக்கு என்னமோ வித்தியாசமா கதவு போடணுமோ? ஏம்மா மனசு இருக்க இருப்புல உனக்கு கதவு போடுறத பத்தி தான் இப்ப கவலை வந்ததா? அதுக்கு இல்லக்கா, நம்ம பேசினா மட்டும் வெளியில கேக்கு, இப்படி பெரிய பணக்கார வீடுல பேச மட்டும் சத்தமே இல்லாம அணக்கமே இல்லாம அமைதியா இருக்க, அதான் கேட்டேன். இங்க இல்ல, எங்க போனாலும் பணக்கார ஒரு இடத்துல சத்தமே இருக்காது. அதான் எப்படின்னு தெரியல பாத்தீங்களா. சரி நீங்க ஏன் நாலு ஒரு படியா படுத்து கிடக்கிய? எவ்வளவு நேரம் தான் அப்படியே உட்காந்துருக்க சின்ன பொண்ணு, லேசா குறுக்க சாப்பிமேனு படுத்தேன். அந்த சோஃபால படுத்தாதான் நல்லா இருக்கும். அதுல நீங்க 3 பேரும் உட்காந்துருக்க பத்தியில அவங்கள எந்திங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த சோஃபா கொஞ்சம் வாய்ப்பா தான் இருக்கு. சரி படுப்பமேனு படுத்திருக்கேன். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி மல்லாந்து கிடக்கு நல்லாவாக இருக்கு. ஏன் இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன சும்மா அப்படி நட்டமாவே இருக்க பரவோ, படுத்து எந்திக்க மாட்டாவளா? மனுஷங்க தானே நம்மள மாதிரி. அதுவும் போவேன், அந்த சோஃபா நல்லா இருக்கு பத்துக்கோ, நல்லா மிதுக்கு மிதுக்குன்னு. என் வீட்டுல என்ன ஒண்ணு வாங்கி போட்டுருக்கேன், கல்லு கணக்கா இருக்கு. அதுல உட்காரதுக்கு கீழே உட்காந்துட்டு போயிடலாம். இந்த சோஃபாலாம் நல்லா ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வாங்கினது செகண்ட் ஹேண்ட் 5,000 ரூபாய் சோஃபா. வேற எப்படி இருக்கும்? எதுனாலும் காசு தான் என்ன சின்ன பொண்ணு. எதுக்கு வந்தோம்னே மறந்துட்டு சோஃபா எப்படி இருக்கு, ஸ்டூல் எப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. பக்கத்துல ஒரு மனுஷி கவலையோட உட்காந்துருக்காவோ, முடிஞ்சா 4 வார்த்தை நல்லது சொல்லலாம்ல. நான் தான் நேற்று வீட்டுல வச்சே சொன்னேன், யார் என் பேச்ச கேட்டா? அவரவர் பட்டு திருந்தினாதான் புரியும் போல. வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு காப்பி டீ கூட கொடுக்கல, மதிக்கவே மாட்டுக்காவோ. இதுதான் பெரிய இடத்து புத்தி. நான் அதை தான் படிச்சு நேற்று சொன்னேன். என்னைக்குனாலும் நம்ம ரேஞ்சுக்கு பார்க்கணும், கூடுதலா பார்த்தோம்னா ஒரு திமுறத்தான் காட்டுறவன்னு சொன்னேன். என் பேச்ச மதிக்காம நான் வந்து உட்காந்துட்டு புலம்பிட்டு கிடக்காத. விரலுக்கு தக்கன வீக்க வேணும்னு அந்த காலத்திலேயே சும்மாவா சொன்னாவோ? நாலு முடி விரல் விக்கம் உரல் விக்கம்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், இந்த டீ பாயத்துக்கு மண்டையில இருந்தோம்னா மண்டை வீங்கிரும் சொல்லிட்டேன். ஏன் நான் பாட்டுக்கு என் புக்கில் தானே உட்காந்துருந்தேன். நீ தானே ஒன்னும் சொல்லலையா வைக்கலையா? அதான் சொன்னேன். இப்படி சொல்றதுக்கு நீங்க சொல்லாம மூடிக்கிட்டே இருக்கலாம். நான் போறேன். எங்க வீட்டுக்கா? வீட்டுக்கு இப்ப எங்க போவே? என்ன விவரமும் தெரியாம போக முடியும்? அதுவும் போக 4 பேரா வந்தப்போ ஒன்னா சேர்ந்து தான் போக முடியும். இல்ல ஒத்தையில போனாலும் போலாம், இப்ப யாரும் தப்பா நினைக்க போறது இல்ல. அது ஏன் விருப்பம். நான் அப்படியே வீட்டை சுத்தி பார்த்து வரேன். எனக்கு இப்படியே இருக்க எரிச்சலா இருக்கு. ஏ சாந்தி சொன்னா களி பெசாட்டிங்கன்னு இரு, அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்க்கா வீடு தானே, நான் என்ன பாதியை பேட்டா கொண்டு போய் போறேன். சும்மா அப்படியே போய் சுத்தி பார்த்து வரேன். பேராசல இருந்து முன்வாசம் வரைக்கும் எவ்வளவு இடம் இருக்கு. இவன் சுத்தி பார்க்க இது என்ன டூருக்கா வந்திருக்கோம்? பூரா பாங்கக்கா வந்தது வந்துட்டோம். இவ்வளவு பெரிய வீட்டுல அப்படி என்னத்தை தான் வச்சிருக்கோம்னு பாக்கட்டும். நம்ம தான் வீடு கட்டிருக்கோம், இப்படி அபர்னு இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு பெருசா இருக்க அளவுக்கு உள்ள என்னமெல்லாம் வச்சு கட்டிருக்கோம்னு பாக்கண்டாமா? நான் போய் பாத்துட்டு வரேன். வீட்டாளுக்கு வந்தா சத்தம் கொடுங்க. இவா ஒருத்தி அம்மா பக்கத்து வீடா போயிட்டான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகாம விட்டுட்டு வரவும் முடிய மாட்டுக்கு. எங்க போனாலும் தொத்திக்கிட்டு வந்துருதா. வந்தாலும் ஏதாவது ஒரு இம்சை பண்ணிக்கிட்டு தான் கிடப்பா. சரியா இருக்கு. உன்னை மதிக்காத ஒரு வீட்டுல நீ இருக்க வேண்டாம். எத்த நல்லா இருக்க குடும்பத்தை கெடுத்து நாசமாக்காதிய. இப்ப போய்கிட்டு இருக்கிறது என் மவளுக்கான பிரச்சனை. மொத்த வீட்டையே 2 ஆக்கி விட்டு போயிடாதிய. ஆமா இந்த வீட்டுல சண்டையே வரல, நான் வந்ததுனால தான் வந்துட்டேன் அன்னைக்கு. ஏ கோதை கிளம்பு, ஏனி இந்த வீட்டுல நீ இருக்கப்படாது. கோதை உங்க அம்மா பேச்சு சரியில்லை பாத்துக்கோ. ஏன் எங்க அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வயசு புள்ள உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா ஏற்கனவே. அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாம்? நீங்களும் என்கிட்ட சொல்லல, அவளும் நம்ம அம்மா கிட்ட சொல்லணுமேனு என்கிட்ட சொல்லல. அப்போ உங்களுக்கெல்லாம் என்னைய பார்த்து என்ன வீட்டு வேலைக்காரி மாதிரி தெரியுதோ? இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்க தாப்பனும் மோனும் பேசிக்கிடுவிய, என்னைய தனியா விட்டுருவிய. ஒரு பெரிய பிரச்சனை வந்து என் தலையில இடி மாதிரி விழும், அதையும் நான் தாங்கிட்டு இங்க இருக்கணுமோ? நான் போறேன். இனி உங்க மவளுக்கும் அவனுக்கும் நீங்களே எந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எந்த சாக்கடையில கூட தள்ளலாம்னு நீங்களே பாத்துக்கிடுங்க. ஏமா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? யார பார்த்துட்டு லூசுங்க? உன் கண்ணுக்கு அப்படித்தானே தெரியும். ஏன்னா அவங்க அப்பன் தானே உனக்கு முக்கியம். எவ்வளவு இருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்த அப்பங்காரன்ட்ட சொல்லிட்டு அப்பனும் அவனும் அமைதி அப்படியே இருந்திருப்பிய. இனி நான் எதுக்கிட்டி உனக்கு பொங்கி பொரிச்சு தந்து உன்னையும் உங்க அப்பனையும் பார்க்கணும்? போறேன். நான் எங்க அம்மா கூட அப்படியே போயிருந்தேன். அப்பா ஒன்னும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லவும் இல்ல, நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கக்காண்டி அப்பாட்ட சொல்லல. நீ ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முன்னையே கத்த ஆரம்பிச்சிருவ, டென்ஷன் ஆயிருவ. பத்தா குறைக்கு வார்த்தைக்கு வரத நடராஜ மாமா வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட எப்படி நான் எதை சொல்ல முடியும்? இதை சொன்னோம்னா அதுக்குன்னே வீம்புக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன்னா என்ன செய்ய முடியும்? அப்படி உனக்கு பயந்து தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன். ஏவளே என்ன இப்ப என்ன சொல்ல போற? ஏன் பிரச்சனையை பத்தி பேச அப்படின்னா எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை எடுத்து பாக்கியா நீ? ஏட்டி உனக்கு எம்பிட்டு இருமாப்பு இருந்தா இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு இவ்வளவு தூரம் பேசுவே நீ? நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன், எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாவ? நானும் சரி இவங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லாம வர சொல்லியிருக்கோங்க காண்டி அமைதியா இருப்ப மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்காண்டி குடும்பமே உங்க இஷ்டத்துக்கு தன்னால பேசிக்கிட்டு தன்னால சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பூரணி பார்த்து பேசு. என்னைக்கா இருந்தாலும் பெரியவங்க எடுக்க முடிவு தான் உனக்கு கூட நிற்கும்.
சொல்ல வேண்டியதான். நீங்க எடுத்த முடிவுல தான் நிக்கணுங்க கண்டி தானே மகாவை அந்த பாடுபடுத்துனீங்க. கடைசி அவ பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா. இப்ப என்ன பிரச்சனையா போச்சு? நல்லா தானே இருக்கா? ஏட்டி என்னம்மா? என்னட்டி வாய் கொழுப்பா பேசுற எல்லாருக்கிட்டையும்? பண்ணுத தப்பெல்லாம் பண்ணிட்டு உனக்கு வியாக்கியானம் வேறையா? நான் இப்பவும் சொல்லுதேன், நான் எந்த தப்பும் பண்ணல. கொஞ்ச நேரம் நான் சொல்றதை மட்டும் அமைதியா கேளுங்க. ஏப்பா முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுதேன். முதல்ல நான் ஒரு பையனை விரும்புதம்னு சொன்னேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுதுன்னு சொன்னோம்ல. ஆமா. அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆவல, நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. நின்னு போச்சா? ஆமா. இப்ப வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, இது நான் சொன்ன பையனோட வீட்டாளுக்கு தான். 2 பையன் 3 பையன்லாம் இல்ல, ஒரே பையன் தான். அப்ப நீ நிச்சயதார்த்தம் ஆயிட்டு நீ சொன்னது? அதான் கேன்சல் ஆயிட்டுன்னு சொல்லும்லப்பா, எங்கேஜ்மெண்ட் நடக்கல. நீங்க முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க? சரி நீ சொல்லுத பையன் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் பாப்போம்னு தானே சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க வீட்டுல போய் பாப்போம்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள இங்க நான் வர சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அவங்கள அங்க வர சொன்னதுக்கும் ஒரே காரணம் என்னன்னா அம்மா தான். நான் என்னட்டி காரணம்? ஆமா, நான் இந்த மாதிரி ஒரு பையனை விரும்புதேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னோம்னா உடனே நீ என்ன செய்வ? வீட்டுக்குள்ளே என்னை அடைச்சு போட்டுட்டு உன் சொந்தத்துல யாருக்காவது கல்யாணம் முடிச்சு கொடுக்கலான்னு பாப்ப, இல்லைன்னா கத்தி கூப்பாடு போட்டு அழுதுகிட்டு இருப்ப. உன்னைய சமாளிச்சு அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லி அதுக்கப்புறம் பேச்ச ஆரம்பிக்க பதிலா முதல்ல அவங்கள வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போன்னு நினைச்சேன். நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அவங்கள இப்படி வர சொல்ல போய் தான் இவ்வளவு சீரியஸா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இதுவே நான் அவங்க வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதை காதலே வாங்காம உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போயிருப்பேன். சரி போனதெல்லாம் போட்டும், இப்போ முடிவா என்ன சொல்லுதீங்க? நான் அந்த பையனை தான் விரும்புதேன். அவங்க வீட்டில் பெருசா காசு பணம் கிடையாது, ஆனா ஒண்ணும் இல்லாத ஃபேமிலிலாம் ஒன்றும் கிடையாது. வயக்காடு தோப்பு துறவுன்னு அவங்க குடும்பமே ஒரு அழகான குடும்பம். நம்ம வீட்டில் அப்பா படிச்சு ப்ரொஃபஸரா இருக்காவோ, முன்னாடி இருந்த சொத்து பத்துகள் இருக்கு, அவ்வளோதான். நம்மள மாதிரி பெரிய பங்களா வீடா அவங்க வீடு இல்லை, சின்ன வீடு தான். அப்படின்னாலும் அங்கே சந்தோஷம் நிறையா இருக்கு. அதை விட இப்போ இருக்க பசங்கள்கிட்ட இருக்க திமுரு தெனாவெட்டு தான் தான் பெரிய ஆம்பளைங்கிற நினப்பு அதெல்லாம் நான் விரும்புத பையன்கிட்ட கிடையாது. எல்லாரையும் மதிச்சு நடத்துத பையன். அந்த குணத்துக்காண்டி தான் எனக்கு அந்த பையனை பிடிச்சிது. நீ என்ன சொன்னாலும் நிறுத்து. நீ இப்போ என்ன சொல்ல போற? நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல போற, அப்படித்தானே? ஆமாட்டி, நான் ஒரு காலம் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சரி அப்போ இனிமே என்கிட்ட கல்யாண பேச்சனே எடுக்காத. கல்யாணம்னு பண்ணுனா நான் மனசுல விரும்பின பையன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும். உன் இஷ்டத்துக்கு எவனையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் அழ முடியாது. இதுக்கு உனக்கு சம்மதம்னா கல்யாண பேச்சை எடு, அப்படி இல்லைன்னா என்னை அப்படியே விட்டு நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துக்கிடுவேன். சீக்கிரம் பேசி முடிவெடுத்துட்டு சொல்லு. என்ன மர்மோனே, என்ன உங்க மவாக்காரி பேச்சு தலைக்கு மேல போகுது என்ன? ஏச்சியோ உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? மவா வீட்டுக்கு வந்தியா, நல்ல முறையில ஏதாவது செஞ்சு சாப்பிட்டியா, மவா கூட கதை பேசிட்டு தூங்கி எந்திரிச்சியான்னு இரு. அதை விட்டுட்டு என் வாழ்க்கையெல்லாம் நீ டிசைட் பண்ண வேண்டாம், சரியா? எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வாவோ. குறுக்க வந்து நீ தலையிடாம இருந்தா சரி. ஆமாட்டி, உன்னை உங்க அம்மா பெத்து போட்டுட்டு படுத்துருவா. நான் தான் ரவையும் பவனும் உட்காந்து உன்னை வளர்த்து ஆளாக்குனேன். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆளை இல்லைன்னு ஒதுங்கணும், அப்படியா? எங்கடா மட்ட பிச்சைக்கார கூட்டத்திலே நீ போய் விழுத, அதை நான் விட்டுட்டு இருக்கணுமோ? ஏன் ஆச்சி காசு பணம் இப்படி சாவுத? நாளைக்கே நீ போய் சேர்ந்தனா உன்னை கீழே புதைக்கும் போது நீ வச்சிருந்த காசு பணத்தையெல்லாம் ஒன்னா போட்டா புதைக்க போறாவோ? எப்படி வந்தியோ அப்படியே தானே திரும்பவும் போற. உன் நகை எல்லாத்தையும் எங்க அம்மா எடுத்துக்கிடுவா. அப்புறம் உன் வீடு வாச காசு பணம் எல்லாத்தையும் உன் மவனுக்கு போயிரும். நீ இருந்த தடையமே ஒரு வருஷத்துல மறைஞ்சு போயிரும். இப்படி என்னைக்கோ மறந்து போற ஒரு வாழ்க்கை கண்டி பணம் காசுன்னு சாவதி ஐயா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா எல்லாரும் வாழட்டும் நினையேன். மனசுக்கு பிடிச்சிட்டா தராதரம் பார்க்காம எங்கனாலும் போய் விழுந்துருவியாட்டி? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கலாட்டி? நீ கண்ட கலிசடா கூட போய் வாழ்ந்த அப்படின்னா எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். யாச்சி நான் இப்பவும் சொல்லுதேன், நம்மள மாதிரி வீடு வாசன்னு பெருசா இல்லாட்டாலும் ஒரு மனுஷர் நிம்மதியா வாழறதுக்கு எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அப்படி ஒன்றும் அவங்க ஒண்ணும் இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப ஆடம்பரமா வாழ்வோம், அவங்க சிம்பிளா இருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு அப்படி சிம்பிளா இருக்க ஃபேமிலி தான் பிடிச்சிருக்கு. இந்த ஆடம்பரமான குடும்பத்தை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. தயவு செஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழ விடுங்க. அப்படி இல்லையா இனி அப்படியே தனியா விட்டுருங்க. இன்னொரு தடவை அவனை கல்யாணம் முடிக்கணும் இவனை கல்யாணம் முடிக்கணும் என்கிட்ட எந்த பேச்சும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எப்பா எம்மா நீங்க தான் எனக்கு முக்கியம். உங்க 2 பேர்த்தையும் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. சீக்கிரமா முடிவை சொல்லுங்க. வந்தவங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க சொல்லுங்கப்பா, என்ன முடிவு சொல்ல போறிய? நீ என்ன நினைக்க? நான் என்ன நினைச்சா உங்களுக்கு என்னங்க? உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாம் நடத்துவிய. என்கிட்ட கேட்டா நீங்க முடிவெடுப்பிய? ஐயோ கடவுளே, இந்த ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லல. அதுவும் நெருங்கி வரும்போது உங்ககிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும். நான் பிள்ளைகிட்டே சொல்லியிருந்தேன். இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுது, சொல்லிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. என்ன பண்ணலாமாவா? எக்காரணம் கொண்டு அந்த வீட்டுக்கு இவளை கட்டி கொடுக்க முடியாது. அதனால உங்க வீட்டுக்குலாம் நாங்க பொண்ணை கட்டி தர மாட்டோம்னு சொல்லுங்க. யாச்சியோ பயமுடிட்டி. நீ கத்துறதுக்கும் தொண்டையை போடுறதுக்கும் உங்க அம்மாவும் அப்பாவும் வேணா பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன் டி. இப்போ நீ நல்லவன் வல்லவன் சொல்லுதோடயே ஒரு வார்த்தை சொன்னியே, நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படின்னு. என்னத்துக்காண்டி நிச்சயதார்த்தம் நின்று போச்சு? பொண்ணு வீட்டுல தெரியாதனமா சரின்னு சொல்லிருப்பாவோ. அதுக்கடுத்து அவ குடும்பத்துல ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும், இல்ல அந்த பயலுக்கே ஏதாவது குறை இருந்திருக்கும். அது தெரியவும் நிச்சயதார்த்தம் நின்று இருக்கும். அப்படிப்பட்ட பைய கூட்டத்துக்கும் நீ கட்டி கொடுக்கவா? ஆமா ஆமா, என்ன காரணத்துக்காண்டி நிச்சயதார்த்தம் நின்றுச்சோ யாரு கண்டா? அதெல்லாம் இவங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. அதை வீட்டுல சொல்ல பயந்துகிட்டு அந்த பொண்ணு சொல்லாமலே இருந்திருக்கா.
கடைசியில நிச்சயதார்த்த அன்னைக்கு அவ லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்து நான் இவ்வளவுதான் கெட்டுவோம்னு சொல்லி சண்டை போட்டிருக்கான். அதனால அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களை மன்னிச்சிருங்க, எங்க மாவா இப்படி வந்து சொல்லிட்டாங்கக்காண்டி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்காங்களே தவிர மாப்பிள்ளை வீட்டு சைடுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி பிரச்சனை இருக்குங்கிறதுக்காண்டி ஒன்றும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தல. இந்த கதையில உனக்கு யார்ட்டி சொன்னா? யாரு சொல்லுவா? அந்த ஏரியால உள்ளவங்க தான். சொல்றதுக்கு என்ன, மகா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. மகாவா? அந்த பிள்ளைக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? இதான் உனக்கு ஒரு விவரம் தெரியாது, சும்மா கத்திட்டு கிடப்ப. நான் விரும்புத பையனுக்கு ஃப்ரெண்டு தான் மகாவோட வீட்டுக்காரரு. ஏ விசி, இது உனக்கு தெரியுமா? எனக்கு அங்க உள்ளது எதுவுமே தெரியாது. இவ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கூட கோதை சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி, இப்போ உங்க ரெண்டு பேருக்கு தெரிய வேண்டியதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு தேவை எங்க அப்பா அம்மா சம்மதம் மட்டும்தான். இப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்கப்பா. நான் இந்த அளவுக்கு முடிவு எடுக்க முடியாதுமா. அம்மா என்ன சொல்றாலும் அது கேட்டுதான் செய்ய முடியும். எம்மா ஏதாச்சும் சொல்லுமா. என்ன சொல்ல போறேனா? நான் போய் என் பொண்ணெல்லாம் உங்களுக்கு தரமாட்டோம்னு தான் சொல்ல போறேன். அப்படி சொன்னா அவங்க போறதோட நானும் அவங்க கூடயே போயிருவேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏ அம்மா, எவ்வளவோ பெரிய அடுப்படி. நம்ம வீட்டு பெட்ரூமே இந்த அளவு தான் இருக்கும். அதுலயும் பீரோடு துணிமணின்னு ஒரு பாடு கிடக்கும். இங்க எவ்வளவோ நீட்டா எப்படியெல்லாம் வச்சிருக்காவ. நம்ம வீட்டுலலாம் இவ்வளவு இடம் இருக்குமாக்கும். இப்படி திரும்பினா ஃப்ரிட்ஜ் இடிச்சுக்கிடும். வாசல ஒட்டி ஃப்ரிட்ஜை தூக்கி வச்சதுனால போகும்போது வரும்போது கூட இடிக்காம போகணும் வரணும். இங்க எவ்வளவோ பெருசா கபோர்டு கபோர்டெல்லாம் வச்சு அதுக்கு கண்ணாடி கதை வச்சு என்ன அழகா இருக்கு. ரசனையா வீடு கட்டி ரசனையா வாழ்தாள்வோம்மா. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் போல. அந்த பக்கமா ஒரு ரவுண்ட் அடிச்சு பாப்போம். சும்மா சொல்றான்னு யாரும் நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு உங்ககிட்ட அழுதுட்டு அதுக்கப்புறமே நிச்சயதார்த்த கல்யாணத்தன்னைக்கு இந்த மகா ஓடி போனல அது மாதிரி போற அளவுலாம் நான் கிடையாது. என் முடிவு இதுதான். ஏ சித்தி, என்ன விஷயம்? நான் சொல்லுத மாதிரி செய்யுங்க. என்ன செய்யட்டும்? இப்போதைக்கு இவ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. வந்திருக்கவளோட முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். அதனால நல்லது போல வந்திருக்கவள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசி முடிவு எடுத்துட்டு சொல்லுதோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அவளை கிளம்பி போகட்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம கூடி மாடி பேசி முடிவெடுப்போம். இப்போதைக்கு அவளோட துரத்துறது தான் முக்கியம். சரியா சொன்ன விஷயம். வீட்டில் உள்ளவனும் சரியில்லை பத்தியா. இப்போதைக்கு அவளை போகட்டும். அதுக்கடுத்து ஆற போட்டு பேசிக்கிடுவோம். அவட்ட நம்பிக்கை வர மாதிரி சொல்லுங்க. சரி சரி. ஏன் பூரணி, என்னாச்சியோ? சரி, நீ இவ்வளோ தூரம் உறுதியாக இருக்க மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நாங்கள் எடுத்தோம் கவுத்தம்லாம் முடிவு சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்திருக்கவ கிட்ட கொஞ்சம் யோசிச்சு சொல்லுதோம்னு மட்டும் சொல்லுதேன். சரியா? யாச்சி பரவாயில்லையா, நீ என் வழிக்கு வந்துட்டியே. சரி போய் சொல்லிட்டி. நான் சொல்ல மாட்டேன். இனிமே நீங்க எல்லாரும் சேர்ந்தா போய் சொல்லணும். போய் சொல்லுங்க. கொரை வா. என்னம்மா நீ திடீர்னு அவ பக்கம் செய்த? என்ன டீ செய்ய? இது பொம்பளை பிள்ளை விஷயமா இருக்குல்ல. வா ஓட்ட போய் யோசிச்சுட்டு சொல்லுதோம்னு சொல்லுவோம். சின்ன பொண்ணு, ஆனாலும் இந்த சாந்தி சொன்னாக்கல அந்த குடும்பம் எப்படி ரொம்பவும் மோசமா இருக்கப்படாது பத்தியா. ஏம்க்கா அப்படி சொல்லிட்டிய? பாரு, நம்ம வீட்டுக்குலாம் ஒரு ஆள் வந்தா பிடிக்கலையோ யாராவது ஒருத்தரை பேசுறதுக்காவது வச்சுட்டு போவே. இங்க வந்தவள அப்படியே உட்கார வச்சுட்டு போயிட்டாவ பத்தியா. அந்த வயசாரியாவது கொஞ்சம் வந்து பேசிட்டு போலாம்ல. பெரிய ஆளுக்க என்னத்தையோ பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் வச்சாலும். எனக்கும் அதாம்க்கா தோணுது. இதுதான் நம்மள மாதிரி ஆட்களுக்கும் இவங்கள மாதிரி ஆட்களுக்கும் வித்தியாசம் போல. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா தெய்வம் வந்தாக்கல நம்ம வாங்கன்னு சொல்லுறதும் ஒன்னொன்னா செஞ்சு கொடுக்கறதும் இருக்க சொல்லி கேட்கறதும் என்ன அழகா பாப்போம்னா. இதைத்தான் 4 முடி சொன்னது. ஆனா நமக்கு கோவம் வரும். ஏன்னா அது சொல்லுத விதம் வேற, நம்ம சொல்லுத விதம் வேற. ஆமா, அவ சொல்ல வர விஷயம்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா பேசுற விதம் தான் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த அன்னைக்கு அவ பேச்சே பிடிக்காம போயிருது. லட்சுமி, இந்த பிள்ளைக்கு அம்மையும் அந்த பெரியாரும் வரவே. பிள்ளை என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாமலே உங்களை வர சொல்லி இருந்திருக்கா. ஐயா, உங்ககிட்ட சொல்லாமலேவா வர சொல்லிட்டா? நாங்க சொல்லிருப்பான்னு நினைச்சுதான் வந்தோம். ஆமா, ஒரு தகவலும் சொல்லாமலே உங்களை வர சொல்லியிருந்திருக்கா. சின்ன பிள்ளை பார்த்தீங்களா, அதுக்கு விவரம் தெரியாது. நீங்களாவது பெரிய ஆள் தலையிடல, சின்ன பிள்ளை தான் சொல்லுதுங்கனாக்கல கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அதையும் நீங்க செய்யல. உங்க மாமையை விரும்புதம்னு சொன்னாக்கல வந்துட்டியே போல. என்ன எங்க வீட்டு பையன் மட்டும் இல்லாச்சியோ, உங்க பேத்தியும் எங்க வீட்டு பையனுமே மனசார விரும்புதாவ. அதனாலதான் சேர்த்து வைப்போமே நினைக்கும். ஆமா, அதுக்காண்டி தான் இப்படி தூரம் வந்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கதையும் பழிச்சுன்னு சொல்லிருங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா இருந்தாலும் சொல்லுங்க. இவா இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்கிறதுனால எங்களால் சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியல, சொல்ல முடியல. அதனால கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுதோம் என்ன ஏதுன்னு. நீங்கள் இப்போ போயிட்டாங்க, அடுத்து என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு நாங்கள் சொல்லுதோம். என்ன லட்சுமி, எதுவும் பேச போறியா? வேற என்னக்கா பேச வேண்டியிருக்கு. அதான் சொல்லி அவளா யோசிக்கணும்னு யோசிச்சுட்டே சொல்லட்டும். நம்ம கிளம்புவோம். சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. பிள்ளைங்க? பிள்ளையா? யார கேக்கியா? அதான் பூரணி எங்காச்சு, அவட்டையும் சொல்லணும்ல போயிட்டு வரோம்னு. அவட்ட என்னத்த சொல்லிக்கிட்டு, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க சொல்லிக்கிடியோம். சே, அது முறையா இருக்காது. என்ன இருந்தாலும் அவ கூப்பிட்டு தான் நாங்க வந்தோம். ஒரு வார்த்தை அவட்ட போயிட்டாருன்னு சொல்லண்டாமா? பூரணி, இக்கா கூப்பிட்டீங்களோ? ஆமா மக்களே, கொஞ்சம் எங்கிட்டு வாயேன். இவன் எதுக்குமா ஏன் மோளை கூப்பிடுதா? அதுக்கும் அவளை தான் குறை சொல்லணும். அவளை கூப்பிட்டோடனே வாராலாம் இழிச்சுக்கிட்டு அவளை பெய் கெடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிடும். சொல்லுங்க ஆண்டி. இந்த நாங்கள் வாரோன்னு வீட்டிலே சொல்லலையாம்மா? இல்லை ஆண்டி, நான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பேசணுங்கிறக்காண்டி சொல்லலை. சரி, இப்போ சரியா போச்சு. ஆனால் இனி எப்பவும் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எதுவும் செய்யாத என்ன மக்களே. அவைய மனசு சங்கடப்படுவாவல்ல. நம்ம பிள்ளை நம்மகிட்ட சொல்லாமலே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருச்சே அப்படின்னு சங்கடமாக இருக்கும்லாமா. இனி எதாக இருந்தாலும் தாய் தாப்பங்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. சரியா? ஓகே ஆண்டி. சரி மக்களே, அப்புறம் நாங்கள் போயிட்டு வரோம். என்ன ஏதுன்னு அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு எங்களுக்கு போன் போட்டு சொல்லுவியாம்மா? ஓகே ஆண்டி. சரி, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா?
இருங்க ஆண்டி, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். எம்மா ஏதாவது காஃபி டீயாவது போட்டு கொண்டு வாம்மா. நான் போட்டு கொண்டாரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் போயிட்டு வரோம், இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். இருங்க ஆண்டி, ஏதாவது குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் மக்களே, நீ சொன்னதே போதும். சரி, நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்ல முறையில் இருந்தம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி ஆண்டி. சின்ன பொண்ணு சாந்தியை சத்தம் கொடு. 4 மணி இந்த பக்கமா தான் போன மாதிரி இருந்தது. சாந்தியக்கா, அந்த வாரம் சின்ன பொண்ணு என்ன பேசியாச்சா போம்மா? ஏது என்னது கையில ரோசா பொத்திட்டு வந்திருக்கியா? ஆமா சின்ன பொண்ணு, நிறைய பூத்திருக்கு பத்துக்கோ. இவன் வீட்டுல எடுக்கவே மாட்டாவ போல. ஏ பூரணி, இன்னும் அழகா பன்னீர் ரோஸ் பூக்கு உங்க வீட்டுல. எங்க வீட்லயும் செடி வாங்கி வைக்க முளைக்கவே மாட்டுக்கு பத்துக்கோ. அதுக்கு வாங்கி வச்சதோட விட்டுட்டா எப்படி வளரும்? ஏதாவது உரங்கரம் போடணும்ல. ஒன்னும் போடாமல இருப்பாவே. நானும் முட்டைத்தோடு வெங்காயத்தோடு எல்லாம் போடத்தான் செய்வேன், ஆனாலும் வளரவே மாட்டுக்கு. ஏக்கா அதோட கொஞ்சம் மிச்சர் உரம் போடணுங்க. மிச்சர் உரமா? ஆமா, உரக்கடையில கேட்டா தருவாங்க. என்னைய விட என் தம்பி தான் அந்த பூவெல்லாம் வளர்க்கக்கு உரம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியா? நல்லா வளர்ந்துருக்க, நானும் வாங்குவேன். உங்க வீட்டுல நிறைய செடி கொடியெல்லாம் வைக்க இடம் போட்டு கட்டிருக்கல, வீடு அழகா இருக்கு. தேங்க்ஸுக்கா. சரி கிளம்புமாக்கா. போவோம் சின்ன பொண்ணு. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? அதெல்லாம் பேசியாச்சு. பேசியாச்சா? என்ன மூஞ்சி எப்படி வச்சுட்டு போனாலும் அதுக்குள்ள எல்லாம் பேசியே முடிச்சிட்டாவளோ? பேர எத்தனை கழிச்சு நகை கொடுத்ததா பேசிருக்கிய? என்ன எல்லாமே ஒரு படியா முறைக்கால்வ? ஒருவேளை நகையை பத்தி எதுவும் பேசலையோ? ஏன்க்கா எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கிய? எல்லாம் பேசி முடிச்சாச்சு, நீங்க தானே சொன்னீங்க, அதான் கேட்டேன். பேசி முடிக்கிறதா நகை நட்டு தான் பேசி முடிப்பாவும் நினைச்சுக்கிட்டியோ? பேர கூறுகட்டத்தனமா பேசாத சாந்தி. உன்னையெல்லாம் கூப்பிடாம அப்படியே எந்தாலையும் போன விட்டுட்டு போயிருக்கணும். நான் இப்ப என்ன சொன்னமுக்கா ஏசிட்டு அடக்கிய? லட்சுமி பாருங்கக்கா என்ன பேசியான்னு. விடு, அவளுக்கு கூறுவாடு அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதிய. அவ எங்க தெருல உள்ளவாதான். என்னத்தையாவது ஒண்ணு மனசுல பட்டதை பட்டுன்னு பேசிடுவா. இடம் பொருள் ஏவல ஒண்ணும் தெரியாது. எங்களுக்கு நகை நட்டு காசு பணம் எதுவுமே நீங்க தரேண்டாம். பிள்ளைய மட்டும் தாங்க, நாங்க நல்ல முறையில பாத்துக்கிடுவோம். எங்களை பொறுத்தவரை நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எங்க எண்ணம். வேற எதுக்கும் நாங்க ஆசைப்படல. ஆசைப்பட்ட பிள்ளைகள் ரெண்டையும் சேர்ந்து வாழ வைப்போம். என்ன எதா இருந்தாலும் பேசிட்டு ஒரு முடிவை சொல்லுங்க சீக்கிரத்துல. பிள்ளைகளுக்கும் வயசு போகுதுல்ல. நாங்க பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுதோம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். பூரணி வாரம்மா. ஓகே ஆண்டி, பார்த்து போயிட்டு வாங்க. வார என்ன மக்களே? ஓகே ஆண்டி. பாய் பூரணி. பாய்க்கா, பார்த்து போயிட்டு வாங்க. வாரம்மா. சரிக்கா. ஏட்டி என்ன ஆச்சியோ? உள்ள போ. ஏன் ஆச்சியோ ஒரு மாதிரி இருக்கா? அவங்க கிட்ட நல்ல முறையில் பேச போறேன்னு தானே சொன்னா? உன்னைய உள்ள போன்னு சொன்னேன். அந்த பொம்பளையில பேச்ச பாத்தியம்மா? நகை நட்டு காசு பணத்துல தான் அவ்வளோ குறியா இருக்காள்வ. நீ பெத்த மவளுக்கு அது புரிய மாட்டுக்கல, என்ன செய்ய? வா, அடுத்து என்ன செய்யலான்னு உட்காந்து யோசிப்போம். ஓ மவளோட பெரிய மண்டையடியா போச்சு. எது விறுவிறுன்னு இழுக்க மாதிரி சத்தங்களுக்கு. இந்த போன்ல இருந்தா சத்தம் வரும் போலையே. இவன் எங்க போனா? இங்க தானே படுத்துருந்தான். பட்டு நேரம் போன நோண்டிக்கிட்டு அதுக்குள்ள எங்க போனா? ஏன் மீனா? மீனா என்ன வாரம்மா? என்னம்மா தண்ணி எது வேணுமா? இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எஞ்சிட்ட? ஆமா, இப்பதான் நானே கண்ண சொன்னேன், அதுக்குள்ள இந்த போன விறுவிறுன்னு இழுத்துடுது. போன விறுவிறுன்னு இழுத்துதா? ஆமாட்டி, உன் போனில் விறுவிறுன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பாரு. ஏன் போனதான் என்ன கையில வச்சிருக்கோம்லாமா? அது அண்ணன் போனு. அண்ணன் போனா? இவ்வளவு நேரம் நீ அதை தானட்டி வச்சு நோண்டிக்கிட்டு இருந்த? அது என் போன்ல சார்ஜ் இல்லைங்க காண்டி அண்ணன் போன வச்சிருந்தேன். இப்போ அண்ணன் போன்ல சார்ஜ் போயிட்டேன்னு என் போனை தூக்கி வச்சிருக்கேன். ரே போனு தான். சரி, அவன் போன்ல அப்படி விறுவிறுன்னு கேக்கு. உடனே எடுத்து என்ன ஏதுன்னு பாரு. ரொம்ப நேரம் கரண்டை ஏத்திட்டியே என்னமோ? இல்லம்மா, அண்ணன் போன வைப்ரேட்ல போட்டிருக்கான். தூங்கும் போது சத்தம் கேட்க கூடாங்க கண்டி, அதான் விறுவிறுன்னு கேட்க வழியே. போனுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ அவனுக்கு எது கம்பெனிலேருந்து போன் வந்திருக்கான்னு பாரு. வந்தா வந்துட்டு போதுமா. இப்போ கம்பெனிலேருந்து போன் போட்டு என்னமோ பேசினான்னு அவன் தூக்கம் தானே கெட்டு போகும். ஏட்டி முக்கியமான போனா என்னமோ தெரியாதுல ஒரு ஏட்டி, என்னன்னு பாருட்டி. அவன்கிட்ட கொடுக்காட்டாலும் நீ அதை எடுத்து பேசி தோல. விறுவிறுன்னு இழுத்துட்டு கிடந்தது. சரி, நான் பார்க்கேன். என்னமோ தினேஷ் ஆஸ்பத்திரின்னு வருது. தினேஷ் ஆஸ்பத்திரின்னு வருது. அந்த ஆஸ்பத்திரி தான் எனக்கு காலுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஏமா, அப்பா அண்ணங்கிட்ட ஏதோ சொல்லதுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நான் கொண்டு கொடுக்கேன் அவன்கிட்ட. போ, சட்டுப்பட்டுன்னு எடுத்து கொண்டு போய் கொடு. சே, இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காளோ? எதுக்கு எடுத்தாலும் பணம் காசுன்னு தான் பார்க்காவோ. அம்மா அப்படி இருக்கிறது பார்த்தாதுன்னு ஆச்சியும் வேற கூட சேர்ந்துட்டு கூட கொஞ்சம் சண்டல் தூடுதா. அப்பாவையும் ஏசிட்டு கிடக்கா. பாவம் அப்பா என் பக்கமும் பேச முடியாம அம்மா பக்கமும் பேச முடியாம முழிச்சிட்டு இருக்காவோ. என்ன அக்காவோ? என்ன விக்கி? வேற அம்மா அடி வெளுத்துட்டா போல. தூர போல நீ வேற. ஏமிட்டி இந்த அடி வாங்கிட்டு கிடக்கா? பெசாட்டி அம்மா சொல்ல மாதிரி கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே? உனக்கு புரியாதுல, நீயும் என் வயசுக்கு வரும்போது தெரியும். என்னவும் இருந்துட்டு போட்டு இப்படி அடி வாங்கிட்டு கிடக்கிறதுக்கு சரின்னு கேட்டுட்டு போறது எவ்வளவு மேல. நீ அடி வாங்கிட்டு இருக்கல, நான் லேசா உள்ள வந்து பார்த்தேன். அம்மாட்ட ஒரு பழக்கம் உண்டு பத்தியா? அவ கோவமா இருக்கையில கூட நானும் நின்னு என்னையும் சாத்தி விடுவா. அதான் பயந்து போய் தள்ளி நின்னே பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, நீ நினைக்கிறா நம்ம ஆச்சியும் அம்மையும் நடக்க விட்டுறோம்னு நினைக்கியோ? நடக்கணும்னு நினைச்சிருக்கேன், பாப்போம். ஒரு காலமும் நடக்காது.
அதெல்லாம் நடக்கும்ல. யாரு சொன்னா? நம்ம ஆச்சியோட வில்லத்தனத்தை பத்திலாம் உனக்கு தெரியாது. போன மாசம் நம்ம அத்தை மாவா அகல்யா கல்யாணத்துக்கு நம்ம போயிருந்தோம்ல, அவளும் வேற ஒரு பையனை தான் விரும்பி இருந்திருக்கா. வீட்டுல எல்லாரும் மருந்து குடிச்சிருவோம், செத்து போயிருவோம், அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிதான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவோ, தெரியுமா உனக்கு? என்னல சொல்லியா? ஆமா, உனக்கு எங்கல இதெல்லாம் தெரியும்? நானும் ரசனும் தினம் வாட்ஸ்அப்ல பேசணும்ல. அது மட்டுமா, நீ இன்னொரு பையனை விரும்புதங்கத நீ அப்பா கிட்ட சொல்லும் போதே நான் முன்னாடியே கேட்டுட்டேன். உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, நீ ஒரு நாள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நான் கேட்டோம்ல. பிற இப்படில ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க. நாங்கெல்லாம் அப்படிதான். நாங்க தான் உளவுத்துறை. வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா சொல்ல மாட்டோம். நான் சொல்லுதேன்னு கேளு. நம்ம குடும்பத்திலாம் நீ நினைக்கத நடக்க விட மாட்டாவ. பேசாட்டி அவ சொன்ன மாதிரி கேட்டுட்டு இருக்க பாரு. போல அதை என்ன பாத்துருமே. நல்லா தூங்கியானு? என்ன 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 மீனா? என்ன தினேஷ் ஆஸ்பத்திரில இருந்து உனக்கு போன வந்திருக்கு. அப்படியா? கொண்டா கொண்டா. என்ன கட் ஆயிட்டு திரும்ப ஒருக்க போட்டு பேசு. ஹலோ. சார், தினேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். மாரியம்மாங்கிற பேஷண்ட்க்கு இன்னைக்கு செக்அப் வர சொல்லிருந்தாங்க இல்லையா? ஆமா ஆமா, வர சொல்லியிருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு வர முடியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். ஓகே சார், வரதா இருந்தா கொஞ்சம் சீக்கிரமே வாங்க. நாளையில இருந்து சார் 1 வீக் லீவ். இல்ல இப்பவே வந்துடுறோம். ஓகே சார். சரியா போச்சு போ. என்னண்ணே, என்ன சொல்லியாவ? இன்னைக்கு அம்மாவை கெட்டு பிரிக்கைக்கு வர சொன்னாங்கல்ல. இன்னைக்கா? நான் நாளைக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் போகணும். நானும் மறந்துட்டேன், அம்மாவும் மறந்துட்டா. சீக்கிரம் கிளம்புங்க போவோம். நாளையில இருந்து டாக்டர் 1 வாரம் லீவாம். ஐயா அப்படியே? அப்ப நான் அம்மாவை எழுப்பி கூட்டு வரேன். சாப்பிட்டலா? நாங்க 2 பேரும் இப்பதானே சாப்பிட்டோம். நீ தான் சாப்பிடாம இருக்க. சாயந்தரம் தான் எப்பவும் எந்திரிச்சு சாப்பிடுவேன். இப்போ ஒரு உருண்டை சோறு வச்சு தரட்டா, சாப்பிடுறதியா? வேண்டாம் வேண்டாம், இப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நேராயிரும். வேகமா கிளம்பி போவோம், போயிட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பசியெல்லாம் இல்ல. அம்மா, சின்ன பொண்ணுங்க? உன் பொண்டாட்டி இங்கே ஊர் சுத்த போறோம்னு காலையிலே பொங்கி வச்சுட்டு போயிட்டா. எங்க போனா? யாரு கண்டா? 11 மணிக்கெல்லாம் பொங்கி தட்டிட்டு போயிட்டா. நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். குளிர்ந்து போய் நல்லாவே இல்ல தெரியுமா? எங்க போறோன்னு சொல்லாமலேவா போனா? ஆமா, உன் பொண்டாட்டி அப்படித்தானே போவா. நானும் அம்மாவும் மாறி மாறி கேட்கும். அப்படி இருந்து உங்களுக்கு சோறு தானே முக்கியம், பொங்கி வச்சாச்சு, நான் வாட்டுக்கு போறோம்ட்டு போயிட்டா. ஐயா, அவதான் ரிப்போர்ட் எல்லாம் எங்கேயோ தூக்கி வச்சா. இப்ப தேடணுமே. சரி, நான் அவளுக்கு போன் பண்ணி கேட்கேன். ஏன் அம்மா ரிப்போர்ட் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதோ? எங்க வப்பான்னு கூட உனக்கு தெரியாது? எங்கனையாவது இருக்கும், தேடணும். நேராயிருங்களா? அவன் அவளுக்கு போன் அடிச்சு எங்க வச்சான்னு கேக்கட்டா? போனவா வீட்டுல எல்லாம் போட்டு போயிருக்கா. போன எடுத்துட்டு போலியாவா? இல்ல, அப்படி எடுத்துட்டு போனா நம்ம போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுறவங்க கண்டியே வீட்டுல போட்டு போயிருக்கா. ஐயா, இப்ப எப்படியாங்க ரிப்போர்ட்டை தேட? அது எங்க வச்சிருக்க போறா? சும்மா எங்கனையா தூக்கி வீசிருப்பா. நம்ம அம்மாக்குள்ள அப்படியே பக்குவமா பார்த்து எடுத்து வைக்கலவா. ஏதாவது சிலாப்புல தூக்கி வச்சிருப்பா, தேடி எடுத்துட்டு வா. அம்மா, அவ போன்ல நம்பர் லாக்லாம் போட்டு வச்சிருக்காளா? ஏன்? அது அவளைத்தான் கேட்கணும். என் போன்ல சார்ஜ் போயிட்டுன்னு உன் போனை எடுத்து பார்த்தேன். உன் போன்லையும் சார்ஜ் போயிட்டு. என் போன் ரொம்ப ஸ்லோவா தான் சார்ஜ் ஆயிரும். சரி, அவக்குள்ள எடுத்து பாப்போம்னு பார்த்தா பூரா நம்பர் லாக் போட்டு வச்சிருக்கா. உனக்காவது அவன் நம்பர்லாம் தெரியுமா? ஆஹா, எனக்கு தெரியாதுமா. நீயும் ஒரு ஆளு. அவ இஷ்டத்துக்கு ஆட விட்டுட்டு இருக்கியே. சரி போ, அம்மாவை நீ கிளம்ப பாருங்க. அம்மாட்ட சொல்லி முதல்ல எழுப்பி வெளியில கூட்டு வா. நான் ரிப்போர்ட் தேடிட்டு ஆட்டோக்கு போன் போடுறதையும் போவோம். எங்கன வச்சான்னு தெரியலையே. இன்னும் யார் லட்சுமி கவலையாவே இருக்கா? நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. அவ அப்பா அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லணும்னு சொல்லிட்டாவுல்ல. எனக்கு என்னமோ இது ஒத்து வரும்னு தோணலக்கா. நம்ம போய் நின்னப்போ வாங்கன்னு கேட்டாரு அவ அப்பா. அதுக்கடுத்து நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சி போன பார்க்க பார்த்தீங்களா? யாருக்குமே விருப்பம் இல்லை. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு துளி மட்டும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மனசு சொல்லுது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் எங்கே நடந்துக்கிட போதுன்னு தோணுது. சரி, நீ மனசு போட்டு குழப்பாத. யோசிச்சு அவ சொல்லட்டுமே, என்னதான் சொல்லுதாவுன்னு பாப்போமே. இத்தனை நாளா பொண்ணு கிடைக்கலன்னு கவலைப்பட்டா. இப்போ ஒரு பிள்ளை அமைஞ்சிருக்கு. உடனேவா எல்லாம் நடந்து முடிஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமா தான். இன்னைக்கு நைட்டு கிருஷ்ணா வருவான். வந்த உடனே அவன்கிட்ட விஷயத்த சொல்லு. எப்படி அவன் அந்த பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம இருக்க மாட்டான். கேட்டுட்டு உன்கிட்ட சொல்லுவான் என்ன ஏதுன்னு. சரிக்கா, எனக்கு என்னமோ அரை மனசாதான் இருக்கு. பாப்போம் என்னத்தையாது. லட்சுமிக்கா, பெரிய இடத்து சம்மந்தம்னா சட்டுனா முடிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமை வேணும்க்கா. எனக்கு சொன்னே பெரிய இடத்து பிள்ளை நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட முடியுமா? எப்படியும் அவைய சரின்னு சொன்னாலுமே முதல்ல மாப்பிள்ளை வீடு பார்க்கணும்னு வருவாவே. அடுத்து உங்க வீடை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு தடவை யோசிச்சு சொல்லணும்னா சொல்ல போறாவே. உங்க வீடை வந்து பார்த்துட்டு அவன் மாவா அந்த வீட்டுல வந்து வாழதுக்கு அவளுக்கு சம்மதம்னா தான் அடுத்து நிச்சயதார்த்த பேச்சையே எடுப்பாவே. இல்லாட்டா அத்தோட முடிஞ்சுது. ஏன் போட்டு வருத்தப்படுதியே? போற போக்குல போகட்டும்னு விடுங்க. அவையெல்லாம் வலிக்கு வந்தா வரட்டும், இல்லாட்டி விட்டுட்டு வேற பொண்ணை பார்த்துக்கணும், அவ்வளவுதானே. பெரிய இடத்து பிள்ளை தான் கட்டணும்னு நினைச்சா சங்கடம் தான் மிஞ்சும். சரி, அமைஞ்சா அமைது, இல்லாட்டா போதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஏழப்பட்ட பிள்ளைல கொஞ்சம் தேட பாருங்க. அவ வீட்டுல எல்லாம் நம்மகிட்ட என்ன வேணும் ஏது இருக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாவ. சும்மா அப்படியே பொண்ணை கொடுத்துட்டு போயிருவாவ. கட்டி கொடுத்தா போதும்ங்கிற அளவுல இருப்பாவ. நம்ம போய் பொண்ணை கேட்டவொடனே கட்டி கொடுத்துருவாவ. அப்படிப்பட்ட சம்பந்தம் தான் நமக்கும் நல்லது. அவ ஒன்னும் பெரிய இடத்து பிள்ளைய கட்டணும்னு நினைக்கல சாந்தி. அவன் மாவே விருப்பப்பட்டானு அந்த பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைக்கா.
அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லக்கா, இவளுக்கும் மனசுல பெரிய இடத்துல பொண்ணு கட்டணும்னு ஆசைதான். அதுக்கு மாவன் ஒரு பெரிய சாக்கா கிடைச்சிக்கிட்டான். இப்போ ஏன் அந்த பையன்கிட்ட அந்த குடும்பம் ஒத்து வராது, இந்த பிள்ளை நமக்கு லாய்க்கப்படாதுன்னு சொன்னா கேட்க மாட்டோம்னு சொல்ல போறான். மத்த பையனோட மாதிரி ஆடம் பிடிக்கலாம் மாட்டான். சரின்னு கேட்டுக்கிடுவானே, சொல்லலாம்ல, சொல்ல மாட்டாவல. அது அவ விருப்பம், நீ எல்லாம் தலையிடணும் அவசியம் இல்ல. அவன் மவன்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாது, எதை செஞ்சு வைக்கணும் வைக்க கூடாதுங்கிறது அவளுக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அவளுக்கு அந்த பொண்ணு அமையுது அமையாம போகுது, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ இனிமே அதை பத்தி ஒன்னும் பேசண்டா. அவளே முடிவு எடுத்துக்கிடும், அவளே பாத்துக்கிடும். அவளுக்கு தெரியும் என்ன செய்யணும் எதை செய்யணும். ஏன்னா இது அவன் கல்யாணம், அவளுக்கு தெரியாது. அவளுக்கு இல்லாத அக்கறை ஒண்ணு உனக்கு வேண்டாம். ஏன்க்கா நீங்க இப்படி இருக்கிய? ஏதாவது ஒரு விஷயத்துல நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சாலும் என் வாயை அடைக்கே பாக்கியா. நான் நல்லது தானே சொல்றேன். எல்லாத்தையும் நீங்க தான் பேசணும், நீங்க தான் பெரிய ஆளா இருக்கணும். மத்தவங்கள வாயை திறக்க கூடாது. நீங்க தான் பெரிய மனுஷி, நல்லவான்னு பேர் எடுக்கணும். என்ன வீடு பூட்டிருக்கு, எங்கேயோ போறோம்னா இன்னும் வீட்டுக்கு வந்த பாடு இல்ல போல. காலையில 11 மணிக்கெல்லாம் போறோம்னுச்சுன்னா மத்தியானம் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணையில. வீட்டு துறவால வச்சுட்டு போனாலா தூக்கிட்டு போனாலும் ஒன்றும் தெரியலையே. போன போட்டு கேட்போம். எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது அளபட போறதே பொழப்பா போச்சு. ஹலோ, என்ன சொல்லுங்க. எங்கவே தொலைஞ்ச எவ்வளவு நேரமா? மணி 2 ஆக போகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. ஐயா வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? ஆமா வந்தாச்சு. துறவால எங்க வச்சுட்டு போனேன்? வீட்டு வாசல் எங்கனையும் ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கியா, இல்ல பக்கத்து வீட்டுல எங்கேயும் கொடுத்துட்டு போயிருக்கியா? துறவலா? ஐயா துறவலை நான் ஒளிச்சு வைக்காம கையில எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இல்ல சரசக்கட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன். துறவால ஓட்ட கொடுத்துட்டு நீ எங்க போய் ஒளிஞ்ச? நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், இன்னும் வேலை முடியல. சரசக்கால துறவலை கொண்டு வர சொல்லுதேன். நானே போய் வீட்டை வாங்கிக்கிட்டேன். மெனக்கிட்ட ஒரு நடந்து வரவா எனக்காண்டி? ஐயா நம்ம சரசக்கா தானே, ஒன்னும் நினைக்க மாட்டேன். அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே. இப்ப நான் வந்திருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும் என்னன்னு கொண்டு வருவாவே? என்ன போன் போட்டு இப்ப வர சொல்லிடுங்க. என்னத்தையோ பண்ணி தோலை இருக்கவளையெல்லாம் பாடா படுத்திக்கிட்டு. சை, வீட்டுல இருப்புன்னு கிடையாது. எப்ப பார்த்தாலும் இப்படி அடைச்சு போட்டு ஊரு சுத்தினா விளங்கும்ல. சரசக்கா ஒரு சின்ன ஹெல்ப். என் வீட்டு துறவால அங்கே ஒளிச்சு போடாமனும் பக்கத்து வீட்டுக்காரிட்ட கொடுக்காம அப்படியே மறந்தாப்புல கொண்டு வந்துட்டோம்க்கா. என் வீட்டுக்காரன் வாசல்ல இருந்து நிக்காராம்க்கா. இந்த துறவால மட்டும் கொண்டு கொடுத்துருவீங்களக்கா? சரசக்கா நீங்க ஒண்ணும் செய்யண்டா, சும்மா இருங்க. ஏன் சின்ன பண்ணி போறவீங்களும் வேண்டாங்க. நீங்க இஷ்டப்பட்டா என்ன வேணாலும் பேசுவிய, கஷ்டப்பட்டா அவட்டே ஹெல்ப் கேப்பிய. என்ன பண்ணாலும் கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமோ? நான் இப்ப என்ன பேசிட்டேன்? அவ்வளவு சாதாரணமா ஃப்ரெண்ட்லியா 4 வார்த்தை பேசினேன். நாங்க ஃப்ரெண்ட்லியா 4 பேச்சு பேசினா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா? அவெல்லாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டாவே. வேணா நீங்க போய் கொடுங்க. உன்ட்டெல்லாம் எவா பேசுவா? சரசக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட பேசினேன். நான் இன்னைக்கு நேத்தா பேசுறேன், எல்லா காலமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் பேசுறதுலாம் ஒரு விஷயமா எடுக்காதேக்கா. சி இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தூர விடுங்க. ஆமாக்கா, இதெல்லாம் மனுஷ பிறவியே கிடையாதுன்னு நீங்க. ஏக்கா இந்த துறவால மட்டும் கொண்டு கொடுத்துருங்கக்கா. எனக்காண்டி இல்ல, அந்த ஆள் பசியோட வந்து நிப்பாருல, அவருக்காண்டி கொஞ்சம் யோசிங்கக்கா. ஏன் இப்ப நீங்களே கொண்டு கொடுத்தா என்ன குடிமொழி போகும்? சின்ன பொண்ணு நான் பேண்ட் சட்டை போட்டுக்கோம்ல, என் வீட்டுக்காரனுக்கு இது பிடிக்காதுல்ல. காட்டு மாட்டாங்கனக்கா இதை ஏன் போட்டா வச்சானே என்ன சண்டைக்கு வருவாரு. அதனால இப்ப மட்டும் இவ கொண்டு போய் துறவால கொடுத்துட்டாவோ அப்படின்னா அந்த ஆளு சாப்பிட்டு போறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கழிச்சு நான் போய் சேலையை மாத்திக்கிடுவோம்ல. இப்போ உங்களுக்கு பேண்ட் சட்டையோட போறதான் பிரச்சனை. அதனாலதான் சரசக்கா வேலையாவதி அப்படித்தானே? ஆமா, இப்படியே போய் நான் அந்த அடிபட்டு சாவா உனக்கு நல்லா இருக்கும், சந்தோஷப்படுவேன். அப்படி அவன் என்னைக்கு உன்னை போட்டு அடிச்சா அந்த பேச பேசுதே? உங்களுக்கு என்னக்கா தெரியும்? வீட்டுக்குள்ள இருக்க எனக்குலாம் தெரியும். சும்மா அப்பப்போ வந்துட்டு போறவங்களுக்கு வீட்டுல நடக்க எல்லாம் தெரிஞ்சிருமோ. சரி இப்ப கொண்டு போய் கொடுக்க போறேனா இல்லையா? 4 மணி கேக்குது பிச்சை, அதுல அதிகாரம் வேறையா? நானும் சிரிச்ச முகமா தானே கேட்டேன். பெரிய நல்லவ மாதிரி பேசாவோ. ஒரு வீட்டு துறவால கொண்டு கொடுக்கறதுல என்னவா? ஒருத்தருக்கு ஒரு உதவி தானே, அது கூட செய்ய மாட்டாவளா? நீங்க எப்படி யாருக்கெல்லாம் உதவி பண்ணி கழிச்சிட்டிய? லட்சுமி அக்கா நீங்களாவது போய் கொடுங்கக்கா. யாரும் கொடுக்க முடியாது, நீங்களே போய் கொடுங்க. சின்ன பொண்ணு அந்த ஆளை அடிச்சு விடுவான். போய் அடி வாங்குங்க. நீங்க பேச பேச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் வாயிலே 4 மிதி மிதிக்கணும். எவகிட்ட நான் கெஞ்ச தேவையில்லை, எனக்கு நானே பாத்துக்கிட்டேன் என் பிரச்சனைய. இன்னைக்கு நான் கேட்டு ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க வராத வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும். இடத்த காலி பண்ணுங்க. 4 முடி என்ன அதிகாரம், என்ன திமிரு. என்ன பாட்டியமா கட்டி பிரிச்சிடலாமா இப்படி? ஐயா உமக்கு புண்ணியமா போவும், தயவு செஞ்சு இதை கெட்டு அவுத்து விட்டுருங்க. எனக்கு இதை போட்டுட்டு நடமாட முடியல, இருக்க முடியல, ஒரே எரிச்சலா வருது. இது போட்டிருக்க போய் தானமா கால் ஒண்ணு சேர்ந்துருக்கு ஓரளவு. அது சேர்றது இருக்கட்டும், இத்தனை நாள் போட்டாச்சுல போதும், இப்ப அவுத்துருங்க. ஒரே பொச்சு 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 நான் அரைச்சிட்டு கிடக்கு. கையை உள்ள விட்டு சொரியவும் முடியல. மேட்டாக்களை சொரிஞ்சாலும் அந்த ஊரல் கேட்க மாட்டுக்கு. பெரும் பாடா இருக்கு டாக்டர், நல்லா இருப்பி, அதை கழட்டி விட்டுருங்க. சேர்ந்த வரைக்கும் போதும். சரி சரி கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கட்டு பிரிச்சிடலாம். ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் ரொம்ப தூரத்துக்கு நடமாட வைக்கலாம் கூடாது. வீட்டுக்குள்ளேயே தான் கொஞ்சம் நடந்துக்கிடணும். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கால் கொஞ்சம் தெம்பான பிறகு வெளியில எங்கேயும் போங்க, சரியா? நான் சும்மையே கால் வலின்னு வீட்டில் தான் கிடப்பேன், எங்க போறேன். தயவு செஞ்சு இந்த கெட்டை மட்டும் பிரிச்சு போட்டுருங்க. எனக்கு ஊரல் தாங்க முடியல, பொச்சு பொச்சுங்கு. ஓகே ஓகே, நர்ஸ்கிட்ட சொல்றேன், அவங்க வந்து எடுத்துருவாங்க, சரியா? அப்பா கடவுளேன்னு நல்லா இருக்கணும்யா நீங்க. டாக்டர் சரியாயிட்டா இன்னும் 2-3 மட்டும் வரணுமா? இல்ல ஆல்மோஸ்ட் சரியாயிருச்சு. இருந்தாலும் டேப்லெட்ஸ் தரோம், அதை ஒரு 20 டேஸ்க்கு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இருக்கட்டும்.
என்னென்ன டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன். இப்போ நர்ஸ் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். எப்பா நல்ல மனுஷன், சொன்ன உடனே கெட்டு பிரிக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மள நிம்மதியா இருக்கு. சீக்கிரம் தான் நர்சுக்காரியை வர சொல்லு. அவங்களே வருவாங்கம்மா. போய் கூட்டிட்டு வாழ, நம்ம கூப்பிட்டா தான் வருவாளுவே. அவளு பாட்டுக்கு வேற எதுவும் பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு நின்றுட்டாலும்னா எனக்கு நேரம் ஆயிரும்ல. வந்து சீக்கிரம் கழட்ட சொல்லு. எம்மா பொறுமா, இவ்வளோ நாள் பொறுத்துட்ட, கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியா? கெட்ட பிரிக்கணும்னு சொல்லவும் என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமாட்டி. உடனே போய் அவளை கூட்டிட்டு வாட்டி. நம்மளா போய் கூப்பிட்டோம்னா எரிச்சப்படுவாள்வம்மா. டாக்டர் இப்பதானே வந்துட்டு போயிருக்காரு, ஒரு 10 நிமிஷம் போல உட்காரு. அதுக்கப்புறமும் வரல அப்படின்னா நான் போய் கூப்பிட்டு வரேன். இப்போ உடனே போனோம்னு வையேன் ஏசி போடுவாள்வோ. செத்த உட்காந்துரு. ஆரம்பத்திலே சொன்னேன், பெரிய பிள்ளை ஆன பிறகு வெளியூருக்கு படிக்க அனுப்பாத, வேலைக்கு அனுப்பாதன்னு. கேட்டாளா? இன்னைக்கு பாரு, ஊரை மிஞ்சி நிக்காம அவாக்காரி. நான் என்னம்மா நினைச்சேன், அவ அப்படி பண்ணுதா ஆள் இல்லைன்னு நினைச்சேன். அவளே எனக்கு ஆம்பளை பேருவளே பிடிக்காது, எனக்கு கல்யாணமே கடைசி வரைக்கும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பிறகு இவ எவனை நினைக்க போறான்னு நான் வாட்டுக்கு விட்டுட்டேன். அப்படித்தான் பேசுவாளுவோ. அவளை பேச்ச நம்பலாம், ஆனா அவ்வளோ வயசை நம்ப முடியாது. ஏன் பேச்ச நீ மதிச்சியா முதல்ல? இன்னைக்கு பாரு எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கான்னு. உன் புருஷனும்லாம் அந்த பேவலைக்கு சப்போர்ட்டா நிக்காரு. வீட்டோட பேவலைய வச்சு பூட்டி பூட்டி வளர்த்துருந்தா நம்ம சொல்ற இடத்துல தலையை நீட்டிட்டு இருந்திருக்கும். 4 எழுத்து நல்ல முறையில படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்ல, அதான் இப்படி திமுரு பேசிட்டு தெரியுதா? சித்தி அவளை ஏசி இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை. இவளாத அவளை மெட்ராஸ்க்கு அனுப்புனா வச்சா அந்த பிள்ளை பண்ணதில் ஆச்சரியம் இல்லைன்னு வைங்க. என் வீட்டில் உள்ளவளை நான் வெளியூருக்கே அனுப்பல, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்த்துருக்கேன். பக்கத்தில் உள்ள காலேஜுக்கு தான் அனுப்பியிருக்கேன். அப்படி இருந்தும் அவளும் நிச்சயதார்த்த தன்னைக்கு ஓடி போயிட்டால. இப்போ உள்ளதுவோ எது தாய் தாப்பனை மதிக்கி தாய் தாப்பனை நினைக்கி என் வாழ்க்கை நான் தான் முடிவு எடுப்போம்னு அவள் இஷ்டத்துக்கு போறாவோ. அதுக்கு இவ என்ன செய்வா? இனி ஆக வேண்டிய விஷயத்த பாருங்க, நடந்தது நடந்துருச்சு. இனி அவன் அந்த புதக்குழியில முங்கிடக்கூடாது. போய் விழுந்துட்டா அவளை எப்படியாவது அதுல இருந்து இழுத்து போறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. எங்க வழி இருக்கு? அந்த பேவுல தான் பிடிச்ச புடியில நிக்க, வேற எவனுக்கு கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லுது. பேசாட்டி சொல்லாம கொள்ளாம கோயிலுக்கு கூட்டு போய் அங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அதெல்லாம் நடக்க கதை இல்லக்கா. இவளை பத்தி உனக்கு தெரியாது. தாலி கட்ட வரவனையே கட்டாயம் கல்யாணம் முடிச்சு வைக்கவனு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவா. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது. நம்மளுமே என்ன செஞ்சிட முடியும் அவளால? சும்மா பூச்சாடி கட்டிட்டு தெரியவா நான் தான் பெரிய இவா அப்படின்னு. இவா வயசுல எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். உனக்கு அவளை பத்தி முழுசா தெரியாதும்மா. மெட்ராஸ்ல இவ வேலை பார்த்துட்டு இருந்தால, அப்போ கூட வேலை பார்க்க பிள்ளை சொன்னிச்சான். அவன் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பிள்ளை வேற ஒரு ஜாதிக்கார பையனை விரும்பியிருக்கு. அந்த பிள்ளைய அப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூடாதுங்க கண்டியே வேற ஒரு பையனுக்கு கட்டாய கல்யாணம் முடிக்கலாம்னு அவள் வீட்டில் ஏற்பாடு பண்ணாவலாம். அதை சும்மா சாதாரணமாக தான் அந்த பிள்ளை பக்கத்து வீட்டில் நடக்க கதைன்னு சொல்லியிருக்கு. இவளை பொறுத்தளவில் அந்த பிள்ளையை மட்டும் தெரியும், அவள் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, என்ன ஏதுன்னு ஒரு மண்ணு இவளுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் ஒரு பிள்ளைக்கு எப்படி அப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவள் வாழ்க்கையை அவள் தானே முடிவு எடுக்கணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணியிருக்கா, எங்கே கல்யாணம் நடக்கு, எந்த மண்டபத்தில் எல்லாம் நடக்குன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு கரெக்டாக அதை எல்லாத்தையும் சொல்லி போலீஸில் சொல்லி கொடுத்தானாம். கடைசி போலீஸ்காரன் கல்யாண வீட்டுக்கு போய் மாப்பிள்ளையை கொண்டு போய் லாக்கப்பில் போட்டானாம். என்னட்டி சொல்லியா? ஒரு கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் அம்மாவா? ஆமாம்மா. இது எப்போ நடந்தது கோத? அவன் முதல்ல மெட்ராஸ்க்கு போயிருந்தாலக்கா. போய் ஒரு 6 மத்தியில் அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா பார்த்துக்கோ. கேட்டி நீ அப்போ இதை கேட்டுட்டு சும்மையாட்டி இருந்தா ஒரு கல்யாணத்தை நிறுத்துறது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியாதட்டி? அவட்ட பாவம் புண்ணியமெல்லாம் பேச முடியாதுமா. அப்போ கூட நான் சத்தம் போட்டேன், ஏன் புரணி இப்படி பண்ணுதே, அவங்க வீட்டு விஷயம் அவங்களோட முடிஞ்சு போகுது, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நீ சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னா. அது இப்படி ஒரு பிள்ளைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காங்கன்னு என் காதில் கேட்ட பிறகு நான் சும்மா இருக்க முடியும், அப்படிலாம் நான் இருக்க முடியாது அப்படின்னா. இப்படி யாரோ வீட்டில் நடக்க கல்யாணத்துக்கே போலீஸில் சொல்லி கொடுத்துட்டாலே, அவளுக்கெல்லாம் கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நம்ம எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவா. இதுக்கு தம்பி சொல்லியதே பொட்டப்பே உள்ள படிக்கவே வைக்கக்கூடாதுன்னு. அந்த படிப்பும் அந்த வேலையும் கொடுக்க திமுரு தான் அவளை இவ்வளோ தூரம் வேலை செய்ய வைக்கி. நீ சொல்லுறது பார்த்தா ஓ மவா சம்மதம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது போலயே. ஏட்டி என்னதான் அடுத்த வீட்டில் அவள் அப்படி பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணிக்கிட முடியாது. அம்மா நான் செத்து பேருவே வச்சிருவேன்னு சொல்லி சும்மா மிரட்டு. அந்த அன்னைக்கு அழுதுகிட்டனாலும் சரின்னு சொல்ல மாட்டாளா? போனா போய் சேரும்பா. என்ன பேவலைக்கு ஆத்தா மேலேயுமா பாசம் இருக்காது? ஏம்மா நீ நினைக்க மாதிரி அந்த காலத்தில் பிள்ளைகளை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சு வச்ச மாதிரிலாம் இப்போ முடிக்க முடியாதுமா. எதா இருந்தாலும் அவள் சம்மதம் இல்லாமல் நம்ம ஆரம்பிக்க முடியாது, கேவலப்பட்டு போகும் பிறகு. இது என்னட்டு இடியாப்ப சிக்கலா இருக்கு. நான் எத்தனை வீடுகள் எப்படி பிரச்சனையில பாத்திருக்கேன். எல்லா பிரச்சனையும் தாண்டி தாய் தாப்பை நினைச்ச மாதிரி முடிச்சு வச்சிருவோ. நீ என்னடா ஓ மவள ஆம்பளை பையன் எனக்கு வளர்த்து வச்சிருக்க. என்ன ஏமா ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு பேசுதே? சிரிச்ச மகமா உட்காந்து பேச அளவுலயே அப்பனும் மவளும் வச்சிருக்கியே. ஏமா நான் என்ன பண்ணேன்? நானும் சேர்ந்து தானே அவளை சத்தம் போட்டேன். ஆஹா இங்க சத்தம் போட்டாதான் நாங்க பார்த்தோமே. எவ்வளவு கண்டிப்பு கண்டிச்சிட்டியா பிள்ளைய. இப்ப என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னையவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். நம்ம நினைச்சாக்கல எதையும் மாத்திர முடியாது. இப்ப இந்த பிரச்சனையில என்ன முடிவெடுத்திருக்கிய? நீங்களே தான் யோசிச்சு ஒண்ணு சொல்லுங்களேன் பாக்கட்டும். அந்த பயலுக்கே கட்டி கொடுத்துருமா, ஒண்ணும் இல்லாத வீட்டுக்கு தள்ளி விட்டுருமா? ஏம்மா நீங்களே யோசிச்சு என்னத்தையும் செய்யுங்கம்மா. நான் தலையிடல. என்ன ஏதுன்னு பேச வந்ததுக்கு ஏன் தான் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுதிகளோ. சே வீட்டுல இருக்கவே பிடிக்கல. இவரு ஒரு ஆளு, எல்லா பிரச்சனையும் இவராலதான். அப்பா நம்ம பக்கம் நிக்காருங்க தைரியத்துலதான் ஓ மாவ அந்த துள்ளுதா. இப்ப இந்த ஆள்கிட்ட என்னன்னு கொண்டு தொரவால கொடுக்க போறோமோ தெரியலையே. பேண்ட் சட்டை போட்டுக்கிறத பார்த்தா என்ன குதிப்பானோ. இன்னைக்குன்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சரி பண்ணிட்டாள்வல. இந்த தொரவால கொண்டு கொடுன்னு அந்த குண்டச்சி போக மாட்டோம்ட்டா.
என்ன சொன்னாலும் நானும் செய்தவா நீ செய்ய மாட்டேன்ட்டா. எல்லாம் அந்த நெட்டக்காலியால வரது. கடவுளே, ஏதாவது ஒரு வழியை காட்டுப்பா. அந்த ஆள் இப்ப ரோட்ல வச்சு கத்துவானா, நான் என்ன செய்வேன்? இங்க என்ன உம்பிட்டுக்கான துணியை துவச்சு காய போட்டிருக்கு, என்ன வெள்ளேடி வேலையா நடக்கு? ஆமா, இவ்வளவுகான சேலையை துவச்சு போட்டிருக்காள்வோ, துணிமணி துவச்சு போட்டிருக்காள்வோ, இதுல ஏதாவது ஒரு சேலையை ஆட்டை போட்டான்னு தெரியவா போகுது. இதுதான் சரி, இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. சேலையை சுத்தி முக்காடு போட்டு பேர வேண்டியதான். எந்த மராசியோ நமக்காண்டி காலையில இருந்து பாடுபட்டு துவச்சு போட்டிருக்கா. நம்ம நல்ல நேரத்துக்கு அக்கம் பக்கத்துல ஒருத்தையும் காணல, எல்லாரும் கதை அடைச்சு போட்டு இங்கே போயிருக்கா. நம்ம நல்ல குணத்துக்கு எப்பவுமே கடவுள் நம்ம பக்கம் தான் நிப்பாரு. இன்னும் என்னத்தை பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு சேலையை சுத்திட்டு ஓடிட வேண்டியதான். சேலைக்கு சேலையும் ஆச்சு, அந்த ஆள்கிட்ட ஏச்சு வாங்காம தப்பிச்ச மாதிரியும் ஆச்சு. வயிறு கப கபங்கு. இன்னும் சரசக்கா வந்த பாடு இல்ல. போன போட்டு சொல்லி அழுதாலா என்ன செஞ்சா ஒன்னும் தெரியல. வேலையை விட்டுட்டு இவ்வளவு நேரம் வீட்டுல வந்து சாப்பாட்டு காட்டி நிக்கனேன். அங்கனக்குள்ளேயே ஹோட்டல்லையாவது வாங்கி தின்னம்னு இல்ல. அவன் அநியாயத்துக்கு பில்லு போடுவான். 250 ரூபா இருந்து 300 ரூபா வரைக்கும் ஆகும். வயிறார சாப்பிட்ட மாதிரி இருக்காதுன்னு தானே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுல உள்ளவா வீடுன்னு இருந்த அந்த மண்டையடி தேவையா? அந்த அக்காட்ட போய் துறவால கொடுக்கவா இங்கனையாவது செடிகளுக்குள்ள ஒளிச்சு போட்டு போனா கூட இந்நேரம் சாப்பிட்டு கிளம்பியிருப்பேன். இந்த அக்கா எப்போ வருமோ தெரியலையே. பாவம் மப்ளர், நம்மளுக்காண்டி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வயிறு பசியில சுணங்கி உட்காந்துட்டாரே. இந்த குண்டச்சி போச்சனதுக்கு போக மாட்டோம்ட்டால. அவட்ட பேசின நேரத்துக்கு அப்பளே வந்து கொடுத்துட்டு போயிருந்தா தின்னுருப்பாரு நேரம். சரி, நம்மளும் பேசி நேரத்தை பார்க்கண்டா. மண்டையை குனிஞ்சுக்கிட்டே கொடுத்துட்டு போயிருவோம். என்னப்பா துறவா? எக்கா கொண்டு வந்துட்டீல. உங்களை தக்கா காங்கலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியா? கொஞ்சம் நேரம் ஆயிட்டு வரதுக்கு. சரி, சீக்கிரமா கதை திறந்து போய் சாப்பிடுங்க. சரிக்கா. உங்க குரலே சரியில்லையக்கா. கெதிலாத மாதிரிலாம் பேசுதியா? இவ வேற துறவால கொடுக்க சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணிட்டாலோ? நேட்டக்காலே, எப்படி நம்மளை பத்தி புறம் பேச கலைதாம்னு பாரு. இப்ப அவளை கெதி இல்லாம போனாதான் இவருக்கு என்ன குறை? கொஞ்சம் குரலை மாத்தி பேசினா தான் நம்ம கண்டுபிடிக்க மாட்டாருங்கிறக்காண்டி பேசினோம்னா கெதி இல்லையாக்கா அவ அப்படி படுத்திட்டாலான்னு கேட்காரு. இந்த ஆளெல்லாம் இன்னும் 1/2 மணி நேரம் பசியோட கிடக்கட்டும்னு போட்டிருக்கணும். மாப்பிள்ளர் மண்டை. நீங்க ஏக்கா அவ சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அவ துறவால கொண்டு வந்து குடுக்கலையே, நான் வாங்க மாட்டோம்னு சொல்லிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, நம்ம சாந்திக்கு தானே செய்தேன். இதுல என்ன இருக்கு? அவளை போல நல்ல குணமே எங்கிட்ட கூடி பார்க்க முடியாது. நல்ல குணமான பிள்ளை. வளவளன்னு பேசுவால ஒளிய மனசுல ஒன்றும் கிடையாது. தங்கமான குணம். உங்களுக்கு இப்படி நல்ல குணமான பிள்ளை கிடைக்க நீங்க எந்த கோயில தவம் செஞ்சியலோ பாருங்க. பொங்கி பொறிச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. எங்க போறதா இருந்தாலும் ஒவ்வொருத்தையும் அப்படியே பாட்டு போயிருவா. அவளா இருக்கங்கன்னு உங்களுக்கு நல்ல நேரத்துக்கு பசிக்குமேனு பொங்கி வச்சுட்டு போயிருக்கா. சரி, நேரத்தோட போய் சாப்பிடுங்க. இந்த காலத்துலயும் புருஷனுக்காண்டி இப்படி பொங்கி வச்சுட்டு போற பொண்டாட்டி கிடைக்கிறதெல்லாம் வரம்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு போகும்போது கையில தொறால கொண்டு போயிடாதியா. எங்கனையாவது ஒளிச்சு போட்டு போங்க, அவ வந்து எடுத்துக்கிடுவா. என்ன இல்ல, நான் இப்ப சாப்பிட்ட உடனே போக மாட்டேன்க்கா. சாப்பிட்டுட்டு செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சு தான் போகணும். அதுக்குள்ளதான் அவ வந்துருவாளே. யாத்தே, இந்த சாப்பிட்டு தூங்கி எஞ்சி போற வரைக்கும் நம்ம பசியோடயா இருக்க? உங்களுக்கு வேலை இருந்தா சாப்பிட்டு உடனே கிளம்புங்க. அவளுக்காண்டியா வெயிட் பண்ண போறிய? வேலையெல்லாம் முடிஞ்சுக்கா. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சி கூட போகலாம். ஐயா, அப்படியா? சரி, இப்ப உங்க சௌரியத்தை பாத்துக்கிடுங்க. நான் போயிட்டு வரேன். இந்த அக்கா ஏன் ஒருபடியா குனிஞ்சுக்கிட்டே பேசியாவ? எப்பவும் தலை நிமிந்து தனவாளுன்னு கூப்பிட்டு பேசாவ. வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பிம்பாவ. இன்னைக்கு பேச்சும் சரியில்லை, பேசின விதமும் சரியில்லை, குரலும் சரியில்லை. சரி போ, இதெல்லாம் யோசிக்க எனக்கு இப்ப ஆவி இல்ல. தலை சுத்திட்டு கிறக்கிட்டு வருது. போய் ஒரு வாய் சுவத்த வச்சு தின்னத்தான் உயிர் வாழ்வேன் போல. சபா, இந்த ஆளு சாப்பிட்டுட்டு அந்த மணிக்கு போவாருன்னு பார்த்தா சாப்பிட்டு தூங்கி எந்திக்க போறாராம். இவர் எப்ப சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு போவ? அதுக்கடுத்துலாம் நம்பி சாப்பிட முடியும்? வயிறு வேற கியாங்கு. பொண்ணு பார்க்க போன இடத்துல ஒருவா தண்ணி கூட தர மாட்டேன்ட்டாவ. நான் வேற காலை சாப்பாடே சரியா சாப்பிடாம போயிருந்தேன். இப்போ மத்தியானம் வேலை ஆயாச்சு. நெட்டக்காலனோட பெரிய இம்சையா போச்சு. பேண்ட் சட்டை போட்டதுக்கு திட்டத்தோட விட்டா சரிங்களாம். மறுபடியும் இந்த பேண்டையும் சட்டையும் பார்த்தோம்னா தூக்கி பெராசையில் போட்டு தீ எரிச்சிடும்னு சொல்லியிருக்கான். அது வேற 3000 ரூபா கொடுத்து வாங்கின ட்ரெஸ். இப்போ வயிறு பசிக்க எங்க போலாம்? யாரது முக்காடு போட்டு உட்காந்துருக்குது? நான் தான். ஐயா, சாந்தி தானா? என்ன இப்படி ஒத்தையில வந்து மரத்தடியில் உட்காந்துருக்க மத்தியான நேரத்துல? தலையில முக்காடையும் போட்டுக்கிட்டு சும்மா தான் அப்படியே காத்தாட உட்காரமேனு வந்தேன். காத்து வாங்குதவா முக்காடு போட்டா வாங்குவே? சும்மா தான், மண்டையில காக்கா எதுவும் கரைஞ்சிடக்கூடாதுன்னு. அது சரி. ஆமா, இந்த சேலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. காலையில மூக்கம்மா வீட்டுல இதே மாதிரி ஒரு சேலையை துவச்சு காயப்பட்டதை பார்த்தனே. அது ஒரே மாடல்ல ஒரே கலரா எத்தனை பேர் ஒன்று போல சேலை எடுத்தாவோ அது மாதிரிதான் இதுவும். இருக்கும். ஆனா இது அச்சசல அப்படியே இருக்கா, அதான் பார்த்தேன். சரி, நீங்க எங்க போறிய? இங்கதான் பக்கத்துல குருவா உடுக்க போறேன். அடே, குருவமா விட்டுக்க போறீங்களோ? ஆமா. சரி, வாரேன். நேராயிட்டு கற்களுக்கு முன்ன கொடுத்துட்டு வந்துடுவேன். எவ்வளவு சீட்டு போட்டிருக்கா, என்ன ஏதுன்னு கூட 2 வார்த்தை கேட்போன்னு பார்த்தா கிளவி அதுக்குள்ள ஓடிப்பிட்டாளே. சரி, முதல்ல அந்த சேலையை கழட்டிட்டு எங்க தொங்கிட்டு அங்கேயே போட்டுறணும். நீ வாரவா போறவாலாம் கட்டிட்டடப்பா போல போட்டுட்டு அப்படியே லேசா லட்சுமி அக்கா வீட்டுல போய் மத்தியான சாப்பாடு முடிச்சுட்டு அந்த மணிக்கு லதா வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேட்கணும். சீட்டு பணம்னு சொன்னாக்கல லதா தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரா. ரூபாயை பத்தி ஒன்னும் சொல்லக்காங்கள, ஆளையுங்காங்கள, போனும் எடுக்கல. என்ன நினைப்புலதான் தெரியுதான்னு தெரியல. போய்கிட்டு அவளை
நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு மாமா. எனக்கு இந்த சேலையெல்லாம் பார்த்து எடுக்கவே தெரியாது பாத்துக்க. உங்க அத்தை எல்லா நேரமும் கேரளாக்கு போனா எனக்கு ஏதாவது சேலையாவது எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேப்பா. நான் மறந்துட்டு வந்துருவேன். இந்த தடவை ஓணத்துக்காண்டி லீவ் விட்டாங்களா, அந்த அன்னைக்குல அந்த ஊர்ல எல்லாரும் புதுசா சேலை எடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டாவோ. சரி அப்போ நம்மளும் ஒரு சேலை எடுத்துட்டு போமே, அவ ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்காளன்னு எடுத்தேன். எடுக்கும்போது சரி பிள்ளையும் இருக்க, பிள்ளைக்கும் சேர்த்து எடுப்போமேனு உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு மாமா. நல்லா பார்த்து தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிய. எனக்கு மாடல் ஒண்ணுமே தெரியாதுமா. கடைக்காரன்ட்டு சொன்னேன் என் வீட்டுக்காரிக்கும் என் மரும பிள்ளைக்கும் வேணும் அப்படின்னு. அந்த அன்னைக்கு அவன் எடுத்து வந்ததுதான். என்ன மல்லியா, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருக்கு. ரேட் எவ்வளோ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பிடிச்சிருக்குன்னா சட்டை தச்சு ஓணத்தன்னைக்கு உடுத்து. நமக்கு என்ன ஓணம், நம்ம பொங்கல்லாம் கொண்டாடுவோம். அப்போ வரியா? கேரளா கூட்டு போறேன், அங்க போய் ஓணம் கொண்டாடிட்டு வருவோம். என்ன கிண்டலா? எத்தனை நாள் லீவு? ஓணம் முடிஞ்ச பிறகு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு 4-5 நாள் லீவு கொடுத்துருக்காவ. உனக்கு தான் சேலை பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். நீ 1008 குறை சொல்லுவ பத்தியா? ஆமா, எத்தனை சேலை எடுத்துட்டு வந்து நீங்க அடுக்குனியா? இது வரைக்கும் நான் குறை சொல்லிட்டேன். என்னமோ மாசத்துக்கு ஒரு சேலையை கொண்டு வந்து போட்ட மாதிரியும் நான் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குன மாதிரியும் பேசிய. நான் எடுத்து கொடுக்கணும் என்ன இருக்கு? நீ கடையில சேலை வாங்கல தானே பாத்துருக்கோம்ல. நல்லா அழகழகா இருக்க சேலையா எடுத்து போடுவான். அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன். இருக்கலே நல்லா இல்லாத உன்னை தூக்கி போடுவான். அதை தூக்கிட்டு வருவ. கேட்டா அதான் நல்லா இருக்கும்ப. அதான் சொன்னேன். ஆமா, ஜவுளி கடைக்கு போனா சும்மானத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வர முடியும். 4 சேலையை பார்த்து தான் ஒரு சேலையை எடுக்க முடியும். இப்ப நீங்க வாங்கிட்டு வந்த சேலையிலையும் பாடுற இவ்வளவு அகாலமாவா வச்சு வாங்கிட்டு வருவிய? எனக்கு கொஞ்சம் பொடி பாடுற வச்சு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. மத்தவங்களுக்கு எப்படினாலும் கட்டிக்கிடலாம். என் வயசுக்கு இப்படியா எத்தான் தண்டியா கட்டுவாவே? எத்தே உங்களுக்கு இந்த சேலை கட்டினா நல்லா தான் இருக்கும். உங்க அத்தை தையல் நெய்த இடத்துக்கே போய் ஆர்டர் கொடுத்து செஞ்சாலும் அதுலயும் 1008 குறை சொல்லதான் செய்வா. உனக்கு பிடிச்சிருக்கலாம் மக்களே, இல்ல உனக்கும் பிடிக்கலையா? மாமாக்காண்டி இன்னும் வருத்தப்பட்டுருவங்க காண்டி நல்லா இருக்குன்னு சொல்லுதியா? சே இல்ல மாமா, நெசமாவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பா நீ ஒருத்தியாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? 2 பேரும் பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தேன். உனக்கும் நல்ல கரை வச்ச வேஷ்டி பார்த்தேன் சிவா. ஆனா நீ கெட்டிக்கிடே மாட்டியா? உனக்கு வேற வேஷ்டி கெட்ட வராதுன்னு சொல்லுவியா? வாங்கி வீணா போமென்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்பா எனக்கு வாங்கட்டாலும் உங்களுக்கு வாங்கிருக்கலாம்ல. நீங்க அழகா வேஷ்டி கட்டலாம்ல. கெட்டலாம் தான், எனக்குன்னு என்னத்தை போட்டு வாங்க, உனக்கே வாங்காம எனக்கு என்னத்தை வாங்கன்னு விட்டுட்டேன். ஓணத்தன்னைக்கு பிள்ளை இந்த சேலையை கட்ட சொல்லி எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வா என்ன? சரிப்பா. மல்லியா, என்ன நீ ஓணத்தன்னைக்கு இந்த சேலை உடுத்துனா நம்ம 2 பேரும் ஏதாவது கோயில் போயிட்டு வருவோம். ஏன் உங்களுக்கு இருக்கே முடியல? என்னமோ புதுசா கல்யாணம் ஆனவனாக்கா கோயிலுக்கு போகணும் குளத்துக்கு போகணும் கிடைக்கிய. இது என்ன கூத்தா போச்சு? புதுசா கல்யாணம் ஆனவதான் போகணுமா? ஏன் நம்ம எல்லாம் போனா சாமி வேண்டான்னா சொல்லிடும். நீ வா, நான் கூட்டு போறேன். எந்த சாமி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். உங்களுக்கு வேற வேலை இல்ல, மரக்கலண்டனக்கா பேசிக்கிட்டு. அந்த கோபத்திலையும் சேலையை தூக்கிட்டு போயிட்டா பேரு. லட்சுமிக்கா அண்ணா வாரேன். என்ன சந்தி, இங்க சரசக்காரங்கானும் சின்ன பண்ணிங்கானும் அவைய அப்படியே வீட்டு போயிட்டாமா. நீ போகும்போதே போயிட்டாவே. அப்படியா? சரி. இந்த வீட்டுல என்ன குழம்பு கறி வச்சிருக்க? இன்னைக்கு குழம்பு ஒன்றும் வைக்கலையம்மா. நேற்று வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சிருந்தேன், அதுதான் இருந்தது. அதான் சாப்பிடலாம்னு வச்சிருக்கேன். ஏன் நீ இன்னைக்கு பொங்கலையோ? பொங்கிட்டோம்னு சொன்னேன். பொங்கிட்டோம்க்கா. ஆனா ஒரு சின்ன சிக்கல், அதான் நீங்க என்ன செஞ்சியான்னு கேட்டுட்டு போமேன்னு வந்தேன். நம்ம வீட்லயே பழைய சோறும் பழைய குழம்பும் கொஞ்சம் தான் கிடக்கு. இவ வேற சாப்பிட போறவங்க மாதிரி சொல்லுதா. சரி, நமக்கு பாசியும் இல்ல ஒண்ணும் இல்ல, பிறகு பொங்கி தின்னுக்கிடுது. இப்போ உள்ளதை இவ தின்னுட்டு போட்டோம். லட்சுமிக்கா என்ன யோசிக்கிய? பழைய சோறும் பழைய குழம்பும் தாமா இருக்கு, தரட்டுமா? சாப்பிடுதியா? சரி கொண்டாங்க. ஏதோ ஒண்ணு வயிற்று நெருப்புக்கு. சரி இரு கொண்டாரேன். பழைய சோறும் பழைய குழம்பு தான் வச்சிருக்கவலாம்ல. காலையிலே எந்திரிச்சு பொங்குக்கு என்ன இதுவே சரசக்கா வீட்டுக்கு போனா நல்லா சூடா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். அவட்ட பார்க்க சண்டை விட்டு விட்டேன். இதான் பசக்குன்னு ஒரு ஆளை முறிக்க கூடாது. சரி, இன்னைக்கு பொழுது இப்படி போயிடுச்சு. நாளைக்கு போய் சரசக்காட்ட 4 வாரத்தை ஆறுதலா பேசினா எல்லாத்தையும் மறந்துடுவாவே. இப்போதைக்கு வயிற்று கழுதுக்கு இந்த பழைய சோறாவது கிடைச்சிட்டே. தின்னுட்டு போய் முதல்ல இந்த லதாவை கண்டுபிடிக்கணும். சாந்தி அங்கன வச்சே சாப்பிடுதியா? அடுப்படிக்கு வரியாமா? அடுப்படிக்கே வரம்க்கா. சரி வா. இங்க இருந்து சாப்பிடல எவ்வளவு வந்துட்டானா போச்சு. புளி நல்ல புளியா இருக்கு என்ன? ஆமா, குழம்புக்கு நல்லா ருசியா இருக்கும். ஆமா, லதாவை பாத்தியா? இல்ல, நேத்தே ஊருக்கு போறோம்னு சொன்னால காலம்புரை போயிட்டா போல. காலையில இருந்து ஆளை காணல. ரூபாயை பத்தி கேட்டாலோ என்ன செஞ்சாலோ தெரியல. அவளுக்கு கொழுப்பு தாம்க. இவட்ட இருந்தா கொடுக்கணும், இல்லாட்டா பெசாட்டி இருக்கணும். போய் இந்த சாந்தி பட்டாட்ட வாங்கி கொடுத்துருக்கா. இப்போ பாரு, வழியில நடக்க சாணி எலி வாயில போட்ட கதையா ஆயிப்போச்சு. ஆமா, நம்மகிட்டையாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஏக்கா இந்த மாதிரி கொடுக்கலாமா, சாந்திட்ட வாங்கி கொடுக்கட்டா இல்ல வேண்டான்னு சொல்லிடுவான்னு சொல்லியிருக்கணும். அதையும் கேட்க மாட்டோம்ட்டா. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. ஆனால் சாந்திட்ட இருந்து இவ தப்பிக்கிறது பெரும்பாடும் தான் வச்சுக்கணும். ஆமாம், எப்போ சண்டை வெடிக்குமே சொல்ல முடியாது. ஏக்கா இங்கதான் இருக்கீங்களாக்கா? ஆமாம், நீ ஏன் கண்ணு மொழி பிதுங்கி போய் வர ஒருபடியா? மொழி பிதிங்க தான் வச்சுட்டாளக்கா. ஏன் என்னாச்சு? அந்த பக்கத்து வீட்டுக்காரி ஒரு அட்ரஸ் ஒரு ஃபோன் நம்பர் ஒண்ணுமே சொல்லாம அவாட்டுக்கு திருப்பதிக்கு போறோம்னு கிளம்பி போயிருக்கா. அக்கம் பக்கத்துல எல்லாருமே அவளை ஏசிட்டு தான் கிடக்காள்வோ. எல்லார்கிட்டையும் 10,000 20,000 30,000 50,000 வரைக்கும் வாங்கியிருக்கா. கிட்டத்தட்ட 4-5 லட்ச ரூபா கிட்ட ஏமாத்திட்டு போயிருக்கா. 5 லட்ச ரூபா கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டாளா? ஆமாக்கா, எல்லாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காவலாம்.
ஏன் கடவுளே, அப்ப போனது தானா? ஆமாக்கா, 50,000 1,00,000 கொடுத்தவளே கதறிட்டு தான் கிடக்கா. நான் 25,000 ரூபாய்க்கு கேட்க போனா இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா, நாங்களே கொடுத்துட்டு நிக்கத்தான் செய்தோம் கழுவ. செத்த போ, சாந்தி பட்டா உன்னைய வச்சு பார்க்க மாட்டா. எனக்கே பயமாதாம்க்கா இருக்கு, என்ன வரத்து வரப்போறாளோ, என்ன பதில் சொல்லணும் தெரியல. நேரா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க தான் இங்க இருக்கேன்னு பார்த்து புலம்பிட்டு போமேன்னு வரேன். என் புருஷனுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சா அந்தாலும் நாளை சாத்துவான் என்னைய. உன் புருஷனை விடு, இப்ப இவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவளே வெறி பிடிச்ச அலைதான் உன்னை. எங்க பாப்போம் என்ன கேள்வி கேட்போம்னு. ஆமா, சிக்கனியும் அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு வாழ்ந்துட முடியும் ஒரே ஊருக்குள்ள கிடந்துக்கிட்டு? அவளே சுத்தி சுத்தி வாரா உன்னை எங்கன்னு. எங்க போய் தொலைஞ்சா நீ? உனக்கு இது வரைக்கும் 50 போனாவது அடிச்சிருப்பேன். போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அலையுத, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க ரூபான்னு கேப்பிய, அதுக்குண்டான பதில் என்கிட்ட இல்ல. அங்க போய் விசாரிக்கணும்னு போயிருக்கேன், நீங்க மாறி மாறி போன் அடிச்சல, அதான் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். சரி, அது போட்டு ரூபா என்னாச்சு? யாத்தே, என்ன செய்யணும் தெரியலையே, வாங்கி கொடுத்துட்டு முழிக்கேன். இவட்ட இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? உன்னையதான் கேட்கலதா? ஏக்கா, அவைய திருப்பதி போயிருக்காவலாம்க்கா, வந்த பிறதானே கேட்க முடியும். திருப்பதி போனாவளா? ஆமாக்கா, அவ எப்பவுமே டூர் போயிட்டே இருப்பாவே. அது மாதிரி இப்பவும் குடும்பத்தோட சேர்ந்து டூருக்கு போயிருக்காவலாம். எப்ப வரவுனே தெரியாதான். எப்ப டூர் போனாலும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் வரவலாங்க. சரி, அந்த பொம்மை எந்தாலையும் போய் தொலைதா. மாசம் மாசம் போட வேண்டிய வட்டியை போனதானே போடுவோம், அது போட வேண்டியதானே. அதுக்கும் திருப்பதிக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏக்கா, திருப்பதினா மலையில இருப்பாவே, அங்க எப்படி உங்களுக்கு ரூபா போட முடியும்? கனெக்ஷனே இருக்காது, போன் பேசவே பெருங்கஷ்டம், பிற எப்படி ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அப்ப இங்க இருந்து போ முன்னே போட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. அது அவியட்ட நேர்ல வந்த பிறதான் கேட்க முடியும்க்க. பல பிசினஸ் அவளுக்கு ஓடிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு போட வேண்டிய ஜுஜூபி ருப்பியெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்காதா இருக்கும். அவளுக்கு சுசூப்பியா தான் இருக்கும். எனக்கு அது பெரிய அமௌண்ட் இல்ல. போன் கூட போக மாட்டுக்கு. ஆமாக்கா, போன் போட்டா ஏதோ தெலுங்குல பேசுது. எனக்கு மட்டும் உங்க ரூபாயை வாங்கி கொடுக்க கூடாதுன்னா என்ன? அவிய தந்தா நான் தர போறேன், தரலன்னு சொல்ல போறேன். நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ண போறேன்? சொல்லுங்க, நல்லா சமாளிக்கல்லா. ஆமா, பாத்தீங்களா, சடன பிளேட் அப்படியே திருப்பி குப்புற போட்டால. நமக்கும் இப்படியெல்லாம் பேச தெரியணும் பார்த்துக்க. நமக்கு பேச தெரிஞ்சாதான் எல்லாரும் முன்னேறி இருப்போமே. சரி, அப்ப எப்பதான் தந்து தொலைவா? எப்போ திருப்பதில இருந்து வருவா? தெரியலக்கா, அடிக்கடி கேட்டா உங்க ரூபாயே வேண்டான்னு மொத்த 25,000 தூக்கி தந்தாலும் தந்துவாவே. பிற மாசம் 25,000 ரூபாய்க்கு 10 பைசா வட்டி வாங்க முடியாம போயிரும். பாத்துக்கிடுங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா எப்ப தராவோ தரட்டும்னு அவ மேல நம்பிக்கை வச்சு இருந்தீ அப்படின்னா வார 10 பைசா வட்டி கரெக்டா வந்துகிட்டு இருக்கும். இல்ல கோவப்பட்டு எப்படியாவது வாங்கணுங்காண்டி அடிக்கடியா சண்டை போட்டு வச்சுட்டு கிடந்தி அப்படின்னா அவ சீக்கிரமே உங்களை கொடுத்து தூர முடிக்கணும் தான் பாப்பாவ. உங்களுக்கு எப்படி வசதியா பாத்துக்கிடுங்க. என்ன இவன் இப்படி சொல்லியா? இந்த காலத்துல 10 பைசா வட்டி எவ்வளவு தர மாட்டாள்வ, வாங்கினாலும் ஏமாத்துவாள்வ. அந்த பொம்பளை திருப்பதிக்கே ஒரு மாத்திக்கு டூர் போகுதுன்னா பெரிய கையாத்தான் இருக்கும். சரி, கொஞ்சம் ஆறப்படுவோம், அதுக்கு அடுத்து வேணா வாங்கிடுவோம். இப்ப என்ன, நம்ம முழு ரூபாயும் அவகிட்ட இருக்கு. மாசம் வட்டி சேர்ந்தாலும் இந்த மாசத்துக்கு 2,500 ரூபாய் சேர்ந்துச்சுன்னா அடுத்த மாசம் 2,500 சேர்த்து 5,000 தரப்போறா. கொஞ்சம் பொறுத்து தான் வாங்குவோமே. அவசரப்பட்டு தங்க முட்டை போடுறத வார்த்தை அறுத்தரக்கூடாது. சரி, இவட்ட பொண்ணு போன்னு மேட்டால பேசிட்டு போயிருவோம். அல்லதா சொல்லுங்க. நீ சொல்லது சரிதான். அவையே டூர் போன நேரத்துல நம்ம வட்டி குட்டின்னு சொல்லிக்கிட்டு அவ நிம்மதியை கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாசம் தராட்டாலும் அடுத்த மாசம் சேர்த்து 5,000 தர சொல்லி என்ன வட்டிய? சரிக்கா, தாராளமா தந்துருவாவ. அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். கோடீஸ்வரவுக்கா அவ உங்ககிட்ட இந்த 2,500 ரூபாய்க்கா பார்க்க போறாவோ? அவங்களுக்குலாம் அந்த காசு 1 மணி நேரத்துக்கு செலவு பண்ணதுக்கே சரியா இருக்கும்க்க. சரி, இப்ப பாத்துக்கோ. அதே எப்ப ஊர்ல இருந்து வரவளோ வந்த உடனே எனக்கு கொஞ்சம் போட சொல்லி ஒரு போன் மட்டும் போட்டு சொல்லிடுறேன். என்னதான் பணக்காரவோ பிஸியா இருந்தாவோ அப்படின்னாலும் நமக்கு நம்ம ரூபா முக்கியம்ல. சரிக்கா, அதுக்கு என்ன, தாராளமா போட்டுருவோம். சரி சரி, நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாதே. நான் ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல கொஞ்சம் கத்தி பேசிட்டேன். இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. உங்க டென்ஷன் உங்களுக்கு. கொடுத்த காசு என்ன உங்க பதட்டத்துல பேசிட்டிய, நான் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். சரி, அப்ப நான் வாரேன். இந்த 2 நாள்ல உனக்கு போன் போட்டே என் கை விரல் வந்து போச்சு. உனக்காண்டி நடந்தே என் காலெல்லாம் தேஞ்சு வச்சு பாத்துக்கோ. ஏன்க்கா அவ்வளவு டென்ஷன் ஆதியா? கூலா இருங்க. எது நடந்தாலும் நம்ம தைரியத்தை கைவிடப்படாது. கூலிங்கா ஹேண்டில் பண்ண கத்துக்கிடணுங்க. என்னமோ நீ தான் சொல்லுத, கொடுத்த காசு வரலன்னா என்ன படபடப்பா இருக்கு தெரியுமா? அதுக்கு நீங்க ஏதாவது ஏமாத்துக்காரவட்ட கொடுத்துருந்தீங்கன்னா பயப்பட வேண்டியதான். இவ யாரு ஏமாத்துதாளா? ரூபாயை கொடுக்காம அவளுக்கும் தூக்கம் வராது. நீங்களே மறந்தாலும் அவைய கொண்டு வந்து கையில ஒப்படைச்சிட்டு போயிடுவாவ. பயவுள்ள எப்படியெல்லாம் பேசுது. இப்படி பொய் பிராட அளக்கவெல்லாம் நம்ம நாட்டில் அதிகமாக போய் தான் ஒரு சொட்டு மழை கூட ஒழுங்கா பெய்ய மாட்டுக்கு. அதை சொல்லுங்க. சரி, அப்ப நான் வாரேன். அடுத்த மாசம் மாதிரி சேர்ந்தாலும் வட்டியை போட சொல்லு. சொல்லிடுறேன்க்கா. கோயில இருந்து வந்த உடனே சொல்லிடுறேன். சரி. ஏலதா ஏக்கா, என்னன்னு இப்படி சமாளிச்ச? தெரியலக்கா, அந்த நேரத்துல என்னத்தை சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையா. வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டேன். எப்படியோ இன்னும் ஒரு மாத்திக்கு நம்மள படாப்படுத்த மாட்டாளா, அது வரைக்கும் நிம்மதி. அதுக்கடுத்து வந்து 5,000 ரூபாய் கட்டல உன்னைய படுத்துவா. அதுக்கப்புறம் உண்மையை போட்டு உடச்சிட வேண்டியதான். பிற என்னையே என்னமோ போ. நீ சாதாரணமா தான் பேசினா, எங்களுக்கு அட்டாக் வந்துட்டு போயிடுது. என்னக்கா செய்ய, என்ன நீயாவது நம்ம தப்பிக்கணும்ல. இன்னைக்கு தப்பிச்சுட்டேன், அடுத்த மாசமும் கடவுள் காப்பாத்துறான்னு பாப்போம்.
என்ன கதவு நல்லா பூட்டி இருக்கு, லாக் போட்டு வச்சிருக்கு. உள்ள என் வீட்டுக்காரர் படுத்து கிடந்தாரு. கதவு யார் இப்படி பூட்டி வச்சா? இல்ல வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து எங்கேயும் போயிருக்காவளா? போனை வேற வீட்டுல போட்டு போயிட்டோமே. ஆனா உன போனை போட்டு கூப்பிட்டுருவோன்னு இப்ப எங்க போனாவோ என்ன செஞ்சாவோ ஒன்னும் தெரியலையே. சரி சரசக்கா வீட்டுக்கு போய் போனை வாங்கி இந்த மீனாக்காரிக்கு போனை போட்டு எங்க நிக்கான்னு கேட்போம். அதால கூட்டிட்டு எங்க போயிருப்பா? இப்பா சாரிப்பா, என்னால தானே ஆச்சி அம்மையும் சேர்ந்து உங்களை ஏசியாவே. அதெல்லாம் போட்டு மக்களே, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். எப்பா நீங்க அக்கா பக்கமா அம்மா பக்கமா? விக்கி, நீ இதெல்லாம் தலையிடக்கூடாது. படிக்க பையன் போய் படிப்பு பாரு. எப்பா நீங்க இதுக்கு பதில் சொன்னாதானப்பா நாளைக்கு எனக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா நீங்க என் பக்கம் நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியும். காலை முறிச்சு வீட்டுல போட்டு விடுவேன். உன் வயசுக்கு பேச பேச்சால இது. போய் புக் எடுத்து படில. சரிப்பா, இந்த அப்பாக்களே இப்படிதான் போல. மவளுக்கு ஒரு நியாயம், மவனுக்கு ஒரு நியாயம். இப்பா சாரிப்பா, என்னால இன்னைக்கு வீடே நிம்மதி இல்லாம போயிருச்சு. அதெல்லாம் விடுமா. நீ அந்த பையனை பத்தி பேசாம விட்டப்போ நீ அவ்வளவுதான் மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். கடைசி இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னா நிஜமாவே நிச்சயத்தை நிக்கிறதுக்கு அந்த பையன் சைடு காரணம் இல்லல்ல. இல்லப்பா, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை விரும்பியிருக்காளாம். அது தெரியாம அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ண போய் தான் பிரச்சனையா இருந்திருக்கு. இதே மகாதான்ப்பா என்கிட்ட சொன்னா. சரி சரி சரிம்மா, நான் கேட்கணுன்னு தப்பா எடுத்துக்கிட மாட்டேல்ல. கேளுங்கப்பா. இல்ல, நீ நினைக்க மாதிரி நம்ம வீட்டுல சம்மதம் கிடைக்காதுன்னு தான் நினைக்கேன். அம்மாவும் ஆச்சியும் ஒரு துளி கூட இன்னும் மாறல. இப்ப யோசிச்சு சொல்லுதோம்னு தானப்பா அவங்க கிட்ட சொல்லி அனுப்புனாவ. பெரு என்னப்பா நீங்க இப்படி சொல்லுறீங்க? அதெல்லாம் அவங்கள வீட்டுல இருந்து போக வைக்காண்டி உங்க அம்மாவும் ஆச்சியும் பேசினது. மத்தபடி அவ ஒரு துளி கூட இதுக்கு சம்மதிக்க மாட்டாவோ. அம்மா சம்மதிக்காம எதுவுமே பண்ண முடியாதுமா. அதுலயும் உங்க ஆச்சி அம்மா ஒரு துளி சரின்னு சொன்னாலும் ஆச்சி விட மாட்டாவ. அவளெல்லாம் விடுங்கப்பா, உங்களுக்கு என்ன தோணுதுப்பா? எனக்குமே இந்த இடம் சரி வராதுன்னு தான் தோணுதுமா. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்துன்னு இருக்கலாமா. யாருன்னே தெரியாதவங்க எப்படி சட்டுன்னு அவங்க வீட்டுக்கு கொண்டு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இப்ப அன்னைக்கு நான் சொன்னப்போ சரின்னு தானப்பா சொன்னீங்க. சொன்னேன், டக்குன்னு மாத்தி பேசினா நீ வேற எதுவும் முடிவெடுத்துருவியோங்கிற பயத்தினால சரின்னு சொன்னேன். இப்பவும் அவங்க நம்ம அந்தஸ்துக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி இருந்தா கூட சரிங்களாம். அவங்க பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. இது சரிபட்டு வராதுமா. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடுதியா? என்னப்பா சொல்லுதிய? ஆமாம்மா, நம்ம அம்மா ஆச்சியெல்லாம் கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டாவ. அந்த பையனை நீ மறந்துடுறதுதான் நல்லது. தயவு செஞ்சு அப்பாவுக்காண்டி எல்லாத்தையும் மறந்துடுமா. உனக்கு இப்போ கல்யாணம் வேண்டானாலும் ஓகே, ஒரு 2 வருஷம் போட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 2 வருஷம் இல்லப்பா, என்னைக்குமே நீங்க என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுத்துறாதீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மவளாவே இருந்துட்டு போயிருந்தேன். அப்படி சொல்லாத மக்களே. இல்லப்பா, நீங்க நினைக்கல நீங்க உறுதியா இருக்க மாதிரி என் விஷயத்துல நான் உறுதியா தான் இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இன்னொரு பையனை மட்டும் என்னால ஏத்துக்கிடவே முடியாது. அதனால இத்தோட இந்த கல்யாண பேச்சை விட்டுருங்க என்னப்பா. இனிமே என்கிட்ட கல்யாண பேச்சை எடுக்காதீங்கப்பா ப்ளீஸ். பூர்ணிமா, புள்ள இப்படி நிம்மதி இல்லாம போறால, என்ன செய்யனே தெரியல. கொஞ்ச நேரம் வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவோம். வீட்டுக்குள்ள இருக்க இருக்க ஒரு மாதிரி மண்டேடியா இருக்கு. ஆஃபீஸில் வச்சு ஃபோன் பண்ணுறதுக்கு இன்றைக்கும் டைம் கிடைக்கல. சரி, வீட்டுக்கு போனதும் அம்மாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. என்ன ஏதுன்னு கேட்போம். இப்படியும் நல்ல விஷயமா தான் இருக்கும். என்னைக்குமே நீங்க என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுத்துறாதீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மவளாவே இருந்துட்டு போயிருந்தேன். அந்த பயலுக்கே கட்டி கொடுத்துருமா, ஒண்ணும் இல்லாத வீட்டுக்கு தள்ளி விட்டுருமா. கிருஷி குட்டிக்கு எதுக்கு எடுத்தாலும் பயன்தான். சார் சார், ஐயோ லாரிக்காரன் இடிச்சு தள்ளிட்டான் போலயே. பேச்சு முச்சு இல்லாம படுத்திருக்காங்களே. ஐயோ படபடன்னு வருது. இப்போ என்ன செய்ய? ஒரு வண்டி கூட நிறுத்தாம வாட்டுக்கு பார்த்து பார்க்காத மாதிரி போறானுங்க எல்லாரும். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ஆம்புலன்ஸ்.